Hallelujah, 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 hallelujah. Praise to the name of the Lord Jesus. நாம் யாவரும் ஜெப சிந்தையில் இருப்போம். சற்று நேரம் நம்முடைய கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி கர்த்தருடைய வார்த்தைக்காக நம்முடைய இருதயத்தை நேராக்குவோம். கர்த்தர் நமக்கு கிருபை செய்வாராக. Hallelujah, 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 hallelujah. Praise be the name of the Lord Jesus. Hallelujah, hallelujah. Amen, Jesus. Hallelujah, 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 hallelujah. Praise the Lord Jesus. பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். பெரிய பர்வதமே எம்மாத்திரம் செருபாபேல் முன்னே சமமாகுவாய். முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே, முத்திரை மோதிரமாய் தெரிந்து கொண்டாரே. இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே, இயேசுவின் நாமத்தாலே ஜெயம் பெறுவோமே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே, தடைகளை உடைப்பவர் நம் முன்னே போவார். ஓசன்னா ஜெயம் என்று ஆர்ப்பரிப்போமே. வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். வில்லை உடைத்திடுவார், ஈட்டியை முறித்திடுவார். ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே, ரதங்களை அக்கினியால் சுட்டெரிப்பாரே. ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். ஆபிரகாமின் தேவன் அவர் ஈசாக்கின் தேவன், யாக்கோபின் தேவன் அவர் நம்முடைய தேவன். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். மலைகள் எல்லாம் வழிகளாக்குவார், நம் பாதையெல்லாம் செவ்வையாக்குவார். கண்களை மூடி செபிப்போம். அன்பும் கிருபையும் இரக்க நிறைந்த இயேசுவே, இந்த நல்ல உயிர்த்தெழுந்த நாளின் பகல் பொழுதிற்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். உம்முடைய ஆச்சரியமான கிருபை இந்த நாளிலே எங்களுக்கு அளித்த ஸ்லாக்கியத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாதிருப்பதும் உம்முடைய ஆச்சரியமான கிருபை ஆண்டவரே. கடந்த நாட்கள்லாம் எங்களை கண்மணியை போல காத்து வந்தீர் ஆண்டவரே. எங்களை சுகமாய் தங்கியிருக்க செய்தீர். எங்களை எவ்வளவு கிருபையாய் போஷித்தீர். எங்களை எவ்வளவு நல்ல ஆண்டவரே சுகமான நித்திரை கொடுத்தீர் ஆண்டவரே. எங்களுடைய சரீரத்தினுடைய எல்லா பலவீனத்தையும் நீக்கினீர். எங்களுக்கு மருத்துவராய் இருந்தீர், எங்களுக்கு மருந்தாய் இருந்தீர், எங்களுடைய ஆகாரமாய் இருந்தீர், எங்களுடைய ஆறுதலாய் இருந்தீர், எங்கள் தகப்பனாய் இருந்தீர். எங்களை எல்லா வகையிலும் எங்களை வழிநடத்தினீர், எங்கள் வழிகாட்டியாய் இருந்தீர். மெய்யாகவே நீர் நல்ல தேவன் ஆண்டவரே. எங்கள் முழு இருதயத்தோடு நாங்கள் உம்மை நேசிக்கிறோம். எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து உம்மை நோக்கி பார்க்கிறோம் அப்பா. இந்த கால வேளையில நீ செய்த நன்மையான எல்லா ஈவுகளுக்கும் எங்கள் இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த நாளிலே ஆண்டவரே, எங்களுடைய அருமையான தகப்பனார் யோபு ஆசீர்வாதத்துக்காக செபிக்கிறோம் ஆண்டவரே. பலவீனத்தோடு மருத்துவமனையில் இருக்கிறதான அந்த தகப்பனாரை நாங்கள் நினைவு கூறுகிறோம். நீர் அவருக்கு அதிக தேவையா இருக்கிற ஆண்டவரே. அவருடைய பலவீனத்தில் உங்களுடைய பலன் அதிகமாய் தேவையா இருக்கிறதா ஆண்டவரே. உம்முடைய வார்த்தைகள் ஒவ்வொன்றும் அருமருந்தாக
உம்முடைய வார்த்தைகள் ஔஷதங்களாக இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம். உம்முடைய வார்த்தையை அனுப்பி சுகப்படுத்துகிற கர்த்தர். அந்த தகப்பனாருக்காக நாங்கள் ஒருமனப்பட்டு செபிக்கிற வேலையில் அவருடைய படுக்கையை மாற்றி சுகத்தோடு பலத்தோடு ஆரோக்கியத்தோடு அவர் வீடு திரும்ப மாபெரும் வைத்தியர் இரக்கம் செய்யும்படி செபிக்கிறோம். கிருபை பாராட்டுவீராக. நாளைக்கு நடக்க இருக்கிறதான ஆண்டவரே சகோதரன் மனோஜ் மகள் ஜெயமினியுடைய திருமணத்துக்காக செபிக்கிறோம். அந்த பிள்ளைகளினுடைய வாழ்க்கையை உடைய வார்த்தையின்படி கட்டுவதற்கு கர்த்தர் கிருபை செய்வீராக. அந்த ஆராதனை முழுவதும் பொறுப்புள்ள கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். எந்த ஒரு பொல்லாப்பும் எந்த ஒரு கர்த்தாவே நெருக்கடி போராட்டங்களும் நேரிடாதபடிக்கு எல்லாவற்றையும் எங்களுக்கு கிருபையாய் நடத்தி தரும்படிக்கு செபிக்கிறோம். ஆகார குறைவு ஏற்படாதபடிக்கு எல்லாவற்றிலும் கூட கரம் இருக்கட்டும். இது நிமித்தமாக இந்த 2 குடும்பங்களும் ஆண்டவரே சந்தோஷத்தில் மகிழ, சபையராகிய நாங்களும் மகிழ கர்த்தர் இரக்கம் செய்வீராக. சகோதரன் கர்த்தாவே மிகாயா பாபுக்காக செபிக்கிறோம். சகோதரனுக்கு இந்த நாளிலே நீ கர்த்தாவே ஒரு புதிய வயதை கூட்டி கொடுத்ததுக்காக நன்றி செலுத்துகிறோம். அவருக்கு அளித்த கிருபைக்காக நன்றி. எங்கள் இருதயத்தின் ஆழத்தில் சகோதரனை வாழ்த்துகிறோம். அவருக்கு நல்ல சூழ்நிலை ஏற்படுத்தி தாரும். உடைய கிருபை அவரை சூழ்ந்து இருக்கட்டும். நல்ல ஞானத்தையும் புத்தியும் தேவ பயத்தையும் தேவ கிருபையும் அவருக்கு அளித்து முன்பு இருந்ததை காட்டில் இந்த புதிய வயதில் தேவனோடு நெருங்கி ஜீவிப்பதற்கு கர்த்தரை இரக்கம் செய்யும்படி செபிக்கிறோம். இதோ உம்முடைய வார்த்தையை தியானிக்கிற நேரத்தில் எங்களுக்கு நீர் தாமே கிருபை செய்வீராக. இந்த வார்த்தைகளை ஆண்டவரே நாங்கள் தியானிக்கும் போது எங்களோடு கர்த்தர் பேசுவீராக. நாங்கள் எங்களுடைய சுய விளக்கங்களை சுய வியாக்கியானங்களை கொண்டு வராதபடிக்கு கர்த்தருடைய தெளிவான பரிசுத்த வார்த்தைகள் எங்கள் இருதயங்களோடு பேசும்படிக்கு பரிசுத்தாவுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். இதோ என்னை இங்கிருந்து இழுத்து தள்ளி நீர் தாமே இந்த இடத்தை எடுத்துக்கொண்டு உங்களுடைய ஜனங்களோடு பேசுவீராக. கர்த்தாவே சகோதரர் மனு ஜோஷோட மனைவிக்காக செபிக்கிறோம். அந்த மகளுக்கு ஒரு முற்றிலுமான விடுதலை கர்த்தர் அளித்து எல்லா சரீர சுகவினும் எல்லா பலவீனத்திலிருந்தும் விலக்கி கிருபையாய் காத்து நடத்தும்படி செபிக்கிறோம். ஆண்டவரே உம்முடைய கிருபை அந்த மகள் மேல் அபரீதமாய் தங்கி இருக்க செபிக்கிறோம். கர்த்தர் பெரிய ஆசீர்வாதத்தை பெரிய அற்புதத்தை செய்கிறார். இதோ அந்த நாளில் ஆண்டவரே நாங்கள் கடந்து செல்லும் பொழுது ஒரு பெருத்த ஆசீர்வாதத்தோடு சுகத்தோடு கடந்து செல்ல கர்த்தர் கிருபை செய்யும். எல்லா மகிமைக்கும் கனத்துக்கும் பாத்திராகிய சர்வல்லமுள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் நன்றிகளை ஏற்று செபிக்கிறேன். ஆமென், ஆமென், ஆமென். நாம் நின்ற வண்ணமாக பரிசுத்த வேதாகமத்திலிருந்து ஒரு வேத பகுதியை வாசிப்போம். அப்போஸ்தலனாகிய பவுல் எபேசியருக்கு எழுதின நிருபத்தில் 2ஆம் அதிகாரம் 1-10 வசனங்களை நாம் வாசித்து கர்த்தருடைய வார்த்தைக்குள்ளே கடந்து செல்லும். எபேசியர் 2:1-10 வசனங்களை வாசிப்போம். புதிய ஏற்பாட்டில் 264வது பக்கம். எபிசியன்ஸ் சாப்டர் 2 verse 1-10. அக்கிரமங்களினாலும் பாவங்களினாலும் மரித்தவர்களாயிருந்த உங்களை உயிர்ப்பித்தார். அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். அவர்களுக்குள்ளே நாம் எல்லாரும் முற்காலத்திலே நமது மாம்ச இச்சையின்படியே நடந்து நமது மாம்சமும் மனசும் விரும்பினைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல கோபாக்கினின் பிள்ளைகளாயிருந்தோம். தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாயிருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் அவர் நம்மிடத்தில் வைத்த தயவினாலே தம்முடைய கிருபையின் மகா மேன்மையான ஐஸ்வர்யத்தை வருங்காலங்களில் விளங்க செய்வதற்காக கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை அவரோடு கூட எழுப்பி உன்னதங்களிலே அவரோடு கூட உட்காரவும் செய்தார். கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். இது உங்களால் உண்டானதல்ல, இது தேவனுடைய ஈவு. ஒருவரும் பெருமை பாராட்டத்தபடிக்கு இது கிரியைகளினால் உண்டானதல்ல. ஏனெனில் நற்கிரியைகளை செய்வதற்கு நாம் கிறிஸ்து இயேசுக்குள் சிருஷ்டிக்கப்பட்டு தேவனுடைய செய்கையாய் இருக்கிறோம். அவைகளில் நாம் நடக்கும்படி அவர் முன்னதாக அவைகளை ஆயத்தம் பண்ணி இருக்கிறார். அல்லேலூயா. வாசிக்கப்பட்ட இந்த வார்த்தையின் ஆசீர்வாதம் நம்முடைய இருதயங்களில் தங்குவதாக. நாம் உட்காருவோம். மகத்தான பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டதாக. கடந்த வாரத்தில் நாம் தியானித்ததான த மெசேஜ் ஆஃப் கிரேஸ், கிருபையின் செய்தி என்ற அந்த செய்தியினுடைய ஒரு சில காரியங்களை நாம் தொடர்ந்து தியானிப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக.
கர்த்தருடைய தீர்க்கதரிசி இந்த கிருபையின் செய்தி என்ற புஸ்தகத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார். என்னவென்றால், கிருபை பழமையானது. அல்லேலூயா. உலகம் எவ்வளவு பழமையானதோ கிருபையும் அவ்வளவு பழமையானது. மானிட வர்க்கம் தொடங்கின முதற்கே கிருபையானது மானிட வர்க்கத்திற்கு காண்பிக்கப்பட்டு வருகிறது என்கிற ஒரு காரியத்தை நம்முடைய தீர்க்கதரிசியானவர் சொல்லுகிறார். இன்னொரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். ஸோ கிருபை ரொம்ப பழமையானது. அது எவ்வளவு பழமையானது என்று நாம் தியானிப்போம். கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்வாராக. இன்னொரு மேற்கோளை நான் வாசிக்கிறேன். சொல்லுகிறார், For you are not saved by any good work. நீங்கள் உங்களுடைய எந்த ஒரு நற்கிரியைகளினாலும் நீங்கள் ரட்சிக்கப்படவில்லை. You are not saved by shouting. நீங்கள் கத்துறதுனாலே நீங்கள் ரட்சிக்கப்படல. You are not saved by dancing in the spirit. நீங்கள் ஆவியில் நடனம் ஆடுறதுனாலையும் நீங்கள் ரட்சிக்கப்படல. You are not saved by speaking in tongues. என்னதுங்க? அந்நிய பாஷை பேசுறதுனாலே நீங்கள் ரட்சிக்கப்படல. You are not saved by keeping Sabbaths. நீங்கள் ஓய்வு நாளை ஆசரிக்கிறதுனாலே நீங்கள் ரட்சிக்கப்படலை. You are not saved by meat eating. நீங்கள் மாம்சம் புசிக்கிறதுனாலையும் புசிக்காதனாலையும் நீங்கள் ரட்சிக்கப்படல. You are not saved by joining church. ஒரு சபையில் போய் சேர்றதுனாலையும் நீங்கள் ரட்சிக்கப்படல. You are not saved by water baptism. போய் ஞானஸ்நானம், தனி ஞானஸ்நானம் எடுக்கிறதுனாலையும் நீங்கள் என்ன ஆகலை? ரட்சிக்கப்படல. எவ்வளோ சொல்கிறாரு பார்த்தீங்களா? You are saved by faith. விசுவாசத்தினாலே நீங்கள் ரட்சிக்கப்பட்டீர்கள். Through grace you saved. கிருபையினாலே விசுவாசத்தை கொண்டு ரட்சிக்கப்பட்டீர்கள். அல்லேலூயா. ஸோ பாருங்க, இன்னைக்கு இந்த கிருபை தான் நம்முடைய எந்த ஒரு நற்கிரியைகளினாலும் நாம் ரட்சிக்கப்படலை. நாம் நினச்சிக்கிறோம், நான் ஜெபம் பண்ணுறேன், நான் தேவனோடு நெருங்கி இருக்கிறேன், நான் ஒழுங்காக தசம பாகத்தை கொடுத்துட்றேன், நான் ஒழுங்காக ஆலயத்துக்கு போயிடுறேன், எல்லா என்னுடைய கடமைகளை நான் செஞ்சிடறேன்ட்டு. ஆனால் உங்களுடைய எந்த ஒரு கிரியையினாலும் உங்களுக்கு ரட்சிப்பு வரவில்லை. ரட்சிப்பு தேவனுடைய கிருபையினால் வந்தது. அந்த கிருபை பாருங்க, அது அன்கண்டிஷனல். அதுக்கு எந்த ஒரு சட்டமோ எந்த ஒரு சட்டத்திட்டமோ கிடையாதுங்க. போன வாரமே சொன்னாங்க, இஸ்ரேலில் இயேசு கிறிஸ்து பூமியில் ஊழியம் செஞ்ச போது அங்கே தாமே சமாரியா ஸ்திரீ என்கிறதான ஒரு ஸ்திரீ இருந்தால், அவளோடு கூட அவர் அந்த கிணற்றண்டையில் பேசுகிறார். அந்த ஸ்திரீ அவள் வெளிப்புறமாக ரொம்ப அசுத்தமாக இருக்கிறாள். அவளுக்கு ஏற்கனவே 5 புருஷர்கள் இருந்தார்கள். இப்போது 6வது ஒரு நபரோடு கூட லிவிங் டுகெதர் இன்னைக்கு இருக்கிற மாதிரியான ஒரு வாழ்க்கையை அந்த பெண்மணி வாழ்ந்து கொண்டிருந்தாள். சரிங்களா? இப்போ அவளுடைய வாழ்க்கை மிக கேடுபாடாக சீர்கெட்டதாக இருந்தது. ஆனால் அந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தையாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வரும்போது அவள் மிக சரியாக அடையாளம் கண்டு கொண்டாள். அவளுடைய அவுட்வர்ட் அப்பீரியன்ஸ், அவளுடைய வெளிப்புறமான தோற்றமானது அவள் மிகவும் நிந்தை உடையவளாக, அசுத்தமான ஜீவியத்தை ஜீவித்தவளாக அவள் காணப்பட்டாள். ஆனால் அவளுடைய இருதயமோ மிகவும் பிரைட்டாக இருந்தது. அந்த மணி நேரத்துக்குரிய வார்த்தை வரும்போது இதுதான் இந்த மணி நேரத்துக்குரிய செய்தி என்று அடையாளம் கொண்டு கண்டு கொள்ளக்கூடிய அளவுக்கு அவள் இருதயத்தை தேவன் வெளிச்சமாக வச்சிருந்தார். இதே மற்ற பக்கம் போவோங்க, அங்கே சதுசேயர்கள் இருந்தார்கள், பரிசேயர்கள் இருந்தார்கள், நியாயசாஸ்திரி இருந்தார்கள், பலவிதமான வேத பாரகர்கள் குழு, அநேக யூத ரபிகள் இருந்தார்கள். இவளிடத்துல இயேசு கிறிஸ்து போயிட்டு அநேக அற்புதங்களை செய்கிறார். குருடனுடைய கண்களை திறக்கிறார், மகத்தான வார்த்தைகளை பேசுகிறார், வேத வசனங்களை, வேத வாக்குத்தத்தங்களை எடுத்து அந்த ஜனங்களுக்கு காண்பிக்கும் பொழுது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, இவரை பெல்சபூப் என்று அழைக்கிறார்கள். அவங்க வெளிப்புறமா சுத்தமாகறாங்க, உள்புறமா இருளாகிறாங்க. சரிங்களா? அவங்க வெளிப்புறமா பாருங்க, அவங்களுடைய முறைமைகளை, கைகளை கழுவுதல், கால்களை கழுவுதல், சுத்திகரித்தல், இது எல்லாத்தையுமே ரொம்ப பர்ஃபெக்டா பண்றாங்க. ஆனா உள்ள அவ்வளோ கடும் இருள் இருக்குது. இவளுடைய ஜீவியம் வெளிப்புறமா மோசமா இருக்குது, ஆனா உள்ள சுத்தமா இருக்குது. இப்போ யாரா கேட்கலாம், பரலோகத்துல போகும்போது அங்க அண்ணா கிடையாது, காய்பா கிடையாது,
அந்த சதுசேயர் பரிசேயர் நியாயசாஸ்திரியெல்லாம் இல்லை. இப்போ இந்த அம்மா மட்டும் நான் நிச்சயமாக விசுவாசிக்கிறேன். சமாரியா சகோதரியை பார்த்து நான் போய் அலோ சொல்லுவேன், பிரைஸ் லார்ட் சொல்லுவேன். சிஸ்டர், எங்களுடைய பிரசங்கத்தில் நீங்கள் இல்லாத பிரசங்கமே கிடையாது. இந்த கடைசி கால செய்தியுடைய தீமாவே நீங்கள் இருந்துட்டீங்க. உங்களை வச்சு தான் நாங்கள் எங்கள் கண்ணாடியெல்லாம் பார்த்து நாங்கள் எங்கெல்லாம் சரி செஞ்சுக்கணும். ஆமாங்க. நான் எப்படி யோசிப்பேன்னா, ஒன்றும் எனக்கு அந்த சிஸ்டருக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஆனால் பாருங்க, அந்த நேரத்துக்குரிய வார்த்தை வரும்பொழுது அவள் சரியா அடையாளம் கண்டு கொண்டா. நான் போய் கேட்டேன்னா, எப்படி சிஸ்டர் பாருங்க, இங்கே காய்பா இல்லை, அண்ணா இல்லை, ரபி கல்ல, நீங்கள் எப்படி வந்தீங்கன்னா அந்த மாதிரி என்ன சொல்லுவாங்க, எனக்கு ஒன்றுமே தெரியாது புதர். அவருடைய ஆச்சரியமான கிருபை. நான்லாம் இங்கே வருவேன்றது என் சிந்தையில் நினச்சதே இல்லை. நாங்கள் இஸ்ரேல்லையே நாங்கள் பார்ட்டட் குரூப்பாக இருந்தோம். நாங்கள் ஒதுக்கி வைக்கப்பட்ட குழுவாக தான் இருந்தோம். ஆனால் பரலோகத்தில் எங்களுக்கான முதன்மையான இடத்தை தேவன் எங்களுக்கு அளித்தார். அவருடைய ஆச்சரியமான கிருபை. இப்போ அந்த அம்மாவுடைய ரட்சிப்பு, அந்த அம்மாவுடைய பரலோகத்துக்கு சென்றது எதை சார்ந்திருக்குதுங்க? அவங்களுடைய நற்கிரியையா, அவங்களுடைய ஜீவியமா, அவங்களுடைய பரிசுத்தமா? ஒன்றுமே கிடையாதுங்க. எல்லாமே அவருடைய கிருபை தான். அதே தான் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய எந்த ஒரு நற்கிரியினாலும் நாம் அதிகமாக வேதம் வாசிக்கிறதுனால, அதிகமாக பாடுறதுனால, அதிகமாக டான்ஸ் ஆடுறதுனால, அதிகமாக துதிக்கிறதுனால, இதெல்லாம் நல்லது தான். இதெல்லாம் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்லுவோம், இதெல்லாம் செய்யணும். ஆனால் இதனாலலாம் நம்முடைய ரட்சிப்பு வரல. அவர் நம் மீது வைத்த கிருபை. அல்லேலூயா. பாருங்க, தேவன் தாமே உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நம்மை முன்னறிந்தார். எத்தனை கடந்த 6000 வருஷ காலமாக எத்தனை பேர் பிறந்து மரிச்சு போனாங்க. ஆனால் இத்தனை ஜெனரேஷன் போகும்போது தேவன் நம்மை ஒரு முக்கியமான தெய்வீக நோக்கத்துக்காக நம்மை முன்குறித்தார். இதுவே பெரிய கிருபை தான். இதுவே அளவிட முடியாத கிருபை. நம்மை முன்குறித்ததோடு மாத்திரம் இல்லாமல் அவருடைய முன்குறிப்பிலே நம்மை குறித்ததான ஒரு திட்டத்தையும் வைத்திருந்தார். யாரெல்லாம் தேவனுடைய முன்குறிப்பில் இருக்கிறீங்களோ உங்க எல்லாருக்கும் தேவனை குறித்துதான, தேவனுக்கு உங்களை குறித்துதான ஒரு மிக முக்கியமான நோக்கம் இருந்தது. எனவே அந்த நோக்கத்தை தேவன் உங்களுக்கு வைத்த பொழுது அந்த நோக்கத்தின் படி தேவன் தாமே உங்களுடைய பேர்களை ஆட்டுக்குட்டியான ஜீவ புஸ்தகத்தில் எழுதி அந்த புஸ்தகத்தை முத்தரித்த வச்சிருந்தார். உங்களை கொண்டு என்ன செய்ய போறேன், உங்களை குறித்த நோக்கம் என்ன, உங்களை குறித்த திட்டம் என்ன என்பதை அவர் முத்தரித்து வச்சிருந்தார். எனவே பாருங்க, நாம் எல்லாருமே தேவனுடைய திட்டத்தில், அவருடைய நோக்கத்தில் ஒரு நபராக இருக்கிறோம். இது எப்போதும் உங்களுடைய சிந்தையில் இருக்கணும். புரியுதுங்களா? ஒரு விசுவாசியுடைய வாழ்க்கையில், அவனுடைய சிந்தையில் நான் தேவனுடைய நோக்கத்தில், தேவனுடைய திட்டத்தில் இருக்கிறேன் என்கிறதான காரியம் நிச்சயம் அவசியமாக இருக்க வேண்டும். பாருங்க, தேவன் நம்ம எப்போ சிருஷ்டித்தார், எப்போ நம்ம தெரிந்து கொண்டார் என்றால், இந்த உலகத்தில் எந்த ஒன்றுமே காணப்படலை. காற்று இல்லை, தண்ணி இல்லை, வானம் இல்லை, பூமி இல்லை, ஒன்றுமே இல்லை. எல்லாமே வெற்றிடும். அது நம்முடைய எண்ணங்களுக்கு எட்டாத ஒரு வெற்றிடும். காற்று இல்லை, பூமி இல்லை, தண்ணி இல்லை, வானம் இல்லைன்னா எப்படி அந்த வெற்றிடத்தை கற்பனையை செஞ்சு பார்க்க முடியலங்க. என்னால் முடியல. அது என்ன வெற்றிடம்னு தெரியல. ரொம்ப நாளாக யோசிப்போம் அந்த வெற்றிடம் எப்படி தான் இருந்திருக்குன்ட்டு. அது விளங்காத ஒரு வெற்றிடமாக இருக்குது. ஆனால் நாம் விசுவாசிக்கிறோம் அப்படி ஒரு வெற்றிடம் இருந்தது. ஒன்றுமே இல்லை. க்ரீனாகவும் இல்லை, எல்லோவாகவும் இல்லை, ரெட்டாகவும் இல்லை, ஒன்றுமே இல்லை, எதுவுமே வரல. அந்த நேரத்தில் உங்களுடைய பேரை அவர் ஆட்டுக்குட்டியார் ஜீவ புஸ்தகம் எழுதி, உங்களை குறித்த நோக்கத்தை எழுதி புஸ்தகத்தில் முத்தரித்து வச்சிருந்தார். அல்லேலூயா. ஸோ இந்த உலகத்தில் ஒன்றுமே சிருஷ்டிக்கப்படுவதற்கு முன்பாக நாம் அவருடைய திட்டத்தில் இருந்தோம். நம்மை குறித்து அவர் என்னவெல்லாம் யோசிச்சாரோ, என்னவெல்லாம் கிரியை செய்யணும்னு நினைச்சாரோ எல்லாவற்றையும் எழுதி நம்மை அந்த எழுத்திற்கு உள்ளாக நம்மை முத்தரித்தும் வைத்திருந்தார். அல்லேலூயா. ஸோ அது சரியாக தேவனுடைய தீர்மானத்தின்படி நம்மை அந்த நபராக பொருத்தி தேவன் முத்தரித்து வச்சிருந்தார். ஸோ இந்த திட்டத்திலிருந்து தேவனுடைய சிந்தை எந்த ஒரு நபரால மாற்ற முடியாது. அவர் உங்களை குறித்து என்ன சிந்திச்சாரோ அதை செய்யாம அவர் ஒருபோதும் விடவே மாட்டார். இதுதாங்க நம்ம தெரிந்து கொண்ட ஆச்சரியமான கிருபை. சொல்றார், தேவன் யோனாவை தெரிந்து கொண்டார்,
யோனாவை ஒரு காரியத்தை செய்யும்படி அழைத்தார். யோனா தேவனுடைய தாயின் வயிற்றில் பிறக்கும் பொழுது அவன் தீர்க்கதரிசியாக இருந்தான். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். நீ போ, இந்த நினிவே என்கிற பட்டணமானது மிகவும் பேரழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறது, பாவம் அதிகமாயிடுச்சு, அந்த தேசத்துக்கு போய் அந்த பட்டணத்திற்கு போய் நீ என்ன பண்ணு, நீ போயிட்டு ஜட்ஜ்மெண்ட்டை பிரசங்கி, நியாய தீர்ப்பு பிரசங்கி, உலகம் அழிய போகுது, இந்த பூமி பட்டணம் அழிய போகுதுன்னு சொல்லுனார். உடனே அவர் ஒரு புறஜாதி மக்களிடத்துல ஒரு யூத தீர்க்கதரிசி போறதுக்கு அவரு சங்கடப்பட்டு அவருக்கு ரொம்ப எம்பாரஸ் ஆயிடுச்சுங்க. தர்ம சங்கடமான சூழ்நிலை வந்த உடனே அவர் நினிவேக்கு போகாம தர்ஷீஸுக்கு ஓடுறார். சரிங்களா? உடனே தேவன் இந்த யோனா வந்து என் பேச்சை கேட்கல, என்னுடைய திட்டத்தை இவன் செய்யல, என் வாழ்க்கையை என்னுடைய வார்த்தைக்கு இவன் கீழ்ப்படில, அதனால எனக்கு இந்த யோனா வேணாம், இன்னொரு குணாவை புடி. அப்படி பிடிச்சாரா? இல்லவே இல்லை. அதுதான் ஆச்சரியமான கிருபை. பாருங்க, திருக்கதர் சொல்லுகிறார், யோனா தேவனுடைய சித்தத்தை விட்டு விலகி ஓடும் பொழுது அவனை பின்தொடர்ந்து தேவனும் போனாராம். எத்தனை தடவை உங்க பின்னால வந்துக்கிறார் தெரியுங்களா? ஆமா, நீங்க தவறு செய்யும் போது உங்களை விட்டு இருந்தாருன்னா உங்களுடைய கதை எப்போ முடிஞ்சிருக்கும். எல்லாம் பத்தை போட்டு புல்லெல்லாம் விளைஞ்சு சிலுவை வச்சிருப்பாங்க. பல கல்ற திருவிழாக்களை வந்து நம்ம கண்டிருப்போம். உண்மை. அவருடைய ஆச்சரியமான கிருபை. நீ விளங்காத நேரத்துல, நீ அவரை அறியாத நேரத்துல, உனக்கு தேவனை குறித்த திட்டம் தெரியாத நேரத்துல உன்னுடைய பெயர் அவருடைய ஜீவ புஸ்தகத்துல எழுதி அவர் முத்தரித்து வைத்திருந்தபடினால நீ தவறு செய்ய போகிறாய் என்று தெரிந்தும் கூட உன்னை மீட்கும்படி உன் பின்னாக வந்தார். அதுதான் அவருடைய ஆச்சரியமான கிருபை. இந்த கிருபைக்கு ஈடாக இணையாக எதுவுமே கிடையாது. பையனுங்க மட்டும் இல்ல, பெண்களுக்கும் உங்க பின்னாலே வந்தாருங்க அவரு. அவருடைய கிருபை என்னங்க, எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஏன் இந்த யோனாவை பிடிச்சிங்க, இவரு தூக்கி போடுங்க யோனாவை, அப்படியே கடல்ல போட்டல, கடல்லே முழுவிட்டாங்க அவன். என்னங்க பெரிய யோனா கிட்ட என்ன குவாலிட்டி இருக்குது? யோனாவுடைய பாருங்க, இங்க எவ்வளவு பேர் இருக்காங்க பாருங்க, அவங்கள தூக்குங்க. நோ 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 நோ, என்னுடைய திட்டத்தை யோனாவின் பேரை எழுதி நான் வச்சிருக்கிறேன். ஏன்னா தேவனுடைய தீர்மானமே நிலையில் இருக்க என்று வேதம் சொல்லுகிறது. அவருக்கு தெரியுங்க, இவன் இவ்வளவு முரட்டாட்டம் பிடிச்சி மக்கர் பண்ணாலும் இவன் தான் என் வார்த்தைக்கு ஃபிட் ஆவான்னு அவருக்கு தெரியும். தேவன் மனிதனை போல இல்லை, அப்பப்போ வந்து மாத்திக்கிடுவாரு. அவர் உன்னை முற்றும் முடிய அறிந்து நீ சேரும் இடத்தை அவர் பார்த்த பிறகு தான் தீர்மானத்தோடு உன் பேரை எழுதினார். உன்னுடைய முடிவு என்னவா இருக்குன்னு தேவனுக்கு தெரியும். பாருங்க, பேதுரு 3 வருஷம் கூடவே இருக்கிறாருங்க, மகத்தான ஊழியங்களை செய்யறாருங்க, படகுல போறாருங்க, சாப்பிட்றாருங்க, பேய் ஓட்டுறாருங்க, அற்புத அடையாளங்களை செய்யறாருங்க, எல்லாத்தையும் செய்யறாருங்க. ஒரு நெருக்கடியான நேரம் வரும்போது சபிக்க தொடங்குறாரு. பயந்துட்டாரு, ரொம்ப பயந்துட்டாரு. என்ன சொல்றாரு? ஏசு எனக்கு யாருன்னு தெரியாது, அவரை எனக்கு தெரியாது, அவனை நான் அறியேன் என்று சொல்லி அவரு சபிக்கவும் அவரை வந்து தூஷிக்கவும் தொடங்குறார். அப்படி சொன்னாதான் தன்னை விடுவாங்க நினைச்சிக்கினார். அல்லேலூயா. ஆனா நாம என்ன பண்ணுவோம்? நல்ல நேரத்துல இவன் என்னை காட்டி கொடுத்தாயா, இவன் சாதாரண ஆள் இல்லையா, யூதாசே பரவாயில்ல, இவன் அவனை காட்டில மோசமான, நான் எப்பேற்பட்ட ஒரு நெருக்கடியான நேரத்தில் இருக்கும்போது இவன் என்னை வந்து தெரியாதுன்னு சொன்னதும் இல்லாம என்னை எவ்வளவு மோசமான இழிவான வார்த்தைகளை பேசி என்னை வந்து இவன் தனித்து விட்டாயா, அதனால இவனுக்கு நான் வைக்கிறேன் அப்படிதான் நான் நினைப்பேன். அவன் பின்மாற்றத்துக்கு போவதற்காக அவன் மீண்டுமாக அந்த படகுல மீன் பிடிக்க செல்லும் பொழுது முதலாவது அவர் பேதுருக்கு தான் தரிசனமானார். அவங்க எவ்வளோ நல்லவங்க எல்லாம் இருந்தாங்க. அல்லேலூயா. இன்னைக்கு அதே தாங்க நடக்குது. எவ்வளோ நல்லவர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ உத்தமர்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ பயபக்தியான மக்கள் இருக்கிறார்கள், எவ்வளோ படித்த மெத்த மேதாவிகள் இருக்கிறார்கள். அவபக்தியான தேவனற்ற மிகவும் இழிவான நிலையில் இருந்த நம்மை தேவன் தேடி வந்தார். அவருடைய ஆச்சரியமான கிருபையை, அளவிட முடியாத கிருபையை விளக்குவதற்கு இந்த உலகத்துல ஒன்றுமே கிடையாது. அவருடைய அன்பு. அதனால்தான் திருக்கதர் சொல்லுகிறார், ஒரு கவிதை நிமிதமா ஒரு கவிஞன் ஒரு கவிதை எழுதினானா, ரொம்ப அருமையான கவிதை அது. அவன் என்ன எழுதுனான்? வானம் அளவு பேப்பர், வானம் எவ்வளவு பெருசுக்குது, அவ்வளோ பெரிய பேப்பர் எடுத்து பூமியில இருக்கிற சமுத்திரத்துல இருக்க பூமியில இருக்கிற மனிதர்கள் எல்லாம் ஒரு பேனா வாக்கி
அந்த பேனாக்குள்ள சமுத்திரத்தை எல்லாம் மையாக்கி, கடல் தண்ணீர் எல்லாம் மையாக்கி, ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் அந்த மையை ஊற்றி தேவனுடைய அன்பை நாம் எழுதுவோம் என்றால் வானம் என்கிற பேப்பர் தீர்ந்து போயிடும். இந்த இங்கெல்லாம் தீர்ந்து போயிடும். இந்த பேனாவெல்லாம் தேய்ந்து போயிடும். தேவனுடைய அன்பை எழுதி மாளவே மாளாது. அவருடைய நேச தெய்வீகமான அன்பினால தான் அவர் நம்மெல்லாம் நேசிச்சார். இவர் என்கிட்ட சரியா பேசல, இவர் என்கிட்ட கோச்சிக்கிறாரு, அவங்க என்னை வெறுக்கிறாங்க, அதனால நான் விரக்தி ஆகலாம் ஆகாதீங்க. 1000 பேர் இல்லை, 1,00,000 பேர் உங்களை வெறுத்தாலும் உங்களை நேசிக்கக்கூடிய ஒரு மகத்தான ஒருத்தர் இருக்கிறார். அவருடைய நேசத்திற்கு ஈடாக இணையாக ஒண்ணுமே இல்லை. எனக்கு உண்மையிலே ஃபீலிங் தான் தெரியுமா, நான் பாவம் செய்த போதெல்லாம் என்னை தேடி வந்தாரு. எந்த ஒரு சங்கோஜமும் இல்லாமல், எந்த ஒரு காரியமும் இல்லாமல் என்ன அவர் அவ்வளமா என்னை தேடி வந்து எனக்கு உதவி செஞ்சாரு. என்னதான் சொல்றது அவருடைய அன்பை. அல்லேலூயா. ஆமாங்க. ஸோ பாருங்க, இது எல்லாவற்றுமே அவர் அந்த சிறு புக்கில் எழுதி அவர் வைத்திருந்தாருங்க. அவருடைய திட்டத்தை யாருமே மாற்றவே முடியாதுங்க. அவருடைய திட்டத்தை அவரே என்ன பண்ணாருன்னா அதை நிரூபித்தார். இப்படிதான் செய்ய போறேன். இப்போ இதெல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் கிரியேஷனை கொண்டு வருகிறார். ஒன் பை ஒன்னா கிரியேஷனை கொண்டு வரும்போது கடைசியாக தேவன் மனிதனை சிருஷ்டித்து தமது சாயலாக தமது ரூபத்தின்படி மனிதனை சிருஷ்டித்து மனிதனிலிருந்து ஏவாளை கொண்டு வந்து அவனுக்கு கொடுக்குறாருங்க. அங்கே என்ன ஆச்சுன்னா, ஏவாள் தேவனுடைய வார்த்தை மீறி நடந்ததுனால அவள் விழுந்து போனால் தேவனுடைய அந்த திட்டத்தை அவர் சீர்குலைக்கும்படியான ஒரு காரியங்களை செஞ்சார். ஸோ அதுக்கப்புறமா நாம் பார்க்கும்பொழுது மனுக்குலமே மாண்டு போத, மரணம் வந்துடுச்சே, தேவனுடைய திட்டம் முடிஞ்சிருச்சா, தேவனுடைய திட்டம் தோல்வி அடைஞ்சிருச்சா? ஏன்னா ஏவாளுடைய மீறுதல்னால பாருங்க, பிசாசு பூமியை பிடிச்சிக்கினான். பிசாசு என்ன பண்றான்னா மனித இனத்தை பிடித்து கொண்டான். தேவன் இந்த மனித இனத்தை கொண்டுதான் ஒரு திட்டத்தை நம்ம தான் அந்த மனித இனத்துல இருக்கு நம்மள பேர் எழுதி வச்சாருங்க. பிசாசு பூமியை பிடிச்சிட்டான், மனித இனத்தை பிடிச்சிட்டான், இந்த பூமிக்குரிய ராஜ்யங்களை அவன் பிடிச்சிட்டான். அதனால நமக்கு என்ன தோணுதுன்னா, பாருங்க, எல்லாமே பிசாசு கையில போயிடுச்சு, எல்லாமே அவனுடைய கண்ட்ரோல்ல வந்துடுச்சு, அதனால தேவனுடைய திட்டமானது தோல்வி அடைஞ்சிருச்சா, எல்லாமே பிசாசு கையில போயிடுச்சே, அப்படி என்பது போல காணப்படுது. அல்லேலூயா. ஆனா அது உண்மையே இல்லை. எல்லாமே பிசாசு கரங்கள்ல போனாலும், பூமி அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனாலும், பாருங்க, இந்த மனித இனமானது, இந்த ஹியூமன் பீயிங் அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள போனாலும், எல்லா ராஜ்யங்களும் அவன் கட்டுப்பாட்டுக்குள்ள போனாலும், அவர் யாரை எழுதி முத்தரித்து தம்முடைய நோக்கத்தை செய்யும்படியாக அவர் தீர்மானித்தாரோ அந்த சிறு புஸ்தகத்தை அவருடைய கையில வச்சிருந்தார். அவருடைய திட்டத்தை பிசாசு தலைகீழா நின்று தண்ணி குடிச்சாலும் அதை மாற்ற முடியாது. புரியுதுங்களா? இப்போ என்ன நடக்குதுன்னா, அவருடைய கரங்கள்ல எல்லாமே பிசாசுடைய கரத்துல போயிடுச்சு அப்படின்னு பார்த்தா வேதம் சொல்ற அந்த சிறு புஸ்தகம் அவர் கையில போயிடுச்சு. அவருடைய திட்டத்தை யாருமே தோல்வியடைய செய்ய முடியாது. அல்லேலூயா. பாருங்க, தேவன் தம்முடைய திட்டத்தை ஒருபோதும் விட மாட்டார். தேவன் தம்முடைய முன்குறிப்பில் இருக்கிற ஒரு ஆத்மா கூட அவர் தவற விட மாட்டார். அவன் என்ன நிலை கொண்டா போட்டான். எனக்கு சபை ஸ்தாபனங்கள் பிரசங்கிக்கிறாங்க. சவுல் யாருங்க? பெஞ்சமின் கோத்திரத்தானாகிய சவுல் ராஜா, யோனத்தானுடைய அப்பா. அவன் விழுந்து போயிட்டான், அவன் தேவனுடைய திட்டத்துல இல்லை அப்படின்னு நினைக்கிறாங்க. ஆனா உண்மையிலே தேவனுடைய திட்டத்துல அவன் இருந்தான். அவன் இருந்ததுனால்தான் அவன் மேற்கொண்டு தவறுகளை செய்யாதபடிக்கு தேவன் அவன் என்ன பண்ணான்னா, ரொம்ப மிதமிஞ்சி தப்பு செய்யாத அளவுக்கு முன்னாலே தேவன் அவனை தூக்கிட்டார். சாமுவேல் என்ன சொல்றாருங்க, நாளைக்கு நீ ஏன் கூட இருப்ப. இப்ப இவங்களுடைய கூற்றுப்படி பார்த்தா சாமுவேல் நரகத்துல இருந்தாரா? சாமுவேல் நல்ல வாழ்க்கை தானே வாழ்ந்தார். இவங்க சொல்றாங்க இப்போ சவுல் நரகத்துக்கு போயிட்டாருன்னு சமய ஸ்தாபனங்கள் சொல்றானுங்க. ஆனா சாமுவேல் நரகத்துல இருந்தாரா? அவர் என்ன சொல்றாரு, நீ நாளைக்கு என் கூட இருப்பாரு. அதுதாங்க கிருபை. இன்னைக்கு ஒரு சிலர் தவற அப்படியே பாருங்க எல்லை மீறி செஞ்சு கொண்டே இருக்கிறாங்க. நீ தேவனுடைய திட்டத்துல இருப்ப என்றால் எல்லை மீறி தவறு செய்ய தேவன் உன்னை அனுமதிக்க மாட்டார். ஆமா, உன்னுடைய ஒரு குறிப்பிட்ட காரியத்தோட அதை ஸ்டாப் பண்ணுவார் தேவன். இல்லைன்னா நீ எல்லை மீறி போனா உன்னை தூக்கிடுவார். தூக்கவும் இல்லை,
உன் தப்பையும் எக்ஸ்டெண்ட் ஆகின்னு போயினேக்குது. 1 2 ஆகுது, 2 4 ஆகுது, 4 40 ஆகுது, 40 400 ஆகுது. ஏகப்பட்ட கேஸ் வளர்ந்துனே போகுதுன்னா யாரையோ சொல்ல என்னையே சொல்லிக்கிறேன். அப்படி என் வாழ்க்கையில் இருக்கும் என்றால் நான் அவருடைய முன்குறிப்பில் இல்லைன்றதான் அர்த்தம். சரியா இல்லைங்களா? ஆமாங்க, தேவன் அப்படிதான் காரியங்களை செய்கிறார். ரொம்ப நாம் தூஷணமாக அவருடைய நாமத்தை நாம் வீணில் வழங்கி எல்லாரும் அவருடைய நாமத்தை அவமானப்படுத்தும்படியான ஒரு ஜீவியத்துக்கு நாம் அவர் விடவே மாட்டார். ஒரு சர்டன் பீரியடில் உன்னை அவர் டேக் அப் பண்ணுவாருங்க. ஸோ இங்க சவுலுடைய காரியமாக அவ்விதமாக தான் இருந்ததுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா ஆதாம் எல்லாவற்றையும் இழந்து போனான். பிசாசு மனித குலத்துக்கு சிக்னஸை, வியாதியை கொண்டு வந்தான், மரணத்தை கொண்டு வந்தான், பலவிதமான பேரழிவுகளை, இயற்கை சீற்றங்களை கொண்டு வந்தான். இன்னைக்கு கடுமையான வெப்பமானது பூமியில காணப்படுதுங்க. ஸோ மனித இனத்தையே தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டிருந்தான். ஆனா இது எல்லாவற்றையும் அவன் செய்தாலும் தேவனுடைய திட்டத்தில் இருந்தவர்களை அவன் தொட முடியாத அளவுக்கு அவங்க சேஃப் அண்ட் செக்யூரா இருந்தாங்க. சரிங்களா? நீங்க தேவனுடைய திட்டத்தில் இருக்கும்போது அவர் மீறி பிசாசு உங்களை தொடவே முடியாது. உங்களை அவனுடைய வழிக்கு உங்களை வர வைக்கவே முடியாது. எல்லாமே அவர் கையில் இருக்குது. ஏன் அது விவரிக்கவே முடியாது, ஏன்னு தெரியாது, காரணமே இல்லை. அதுதான் கிருபை. ஹல்லேலூயா. ஸோ தேவனுடைய கரங்களிலே தேவன் அவர் நம்மை கொண்டிருந்தார். பாருங்க, என்னவெல்லாம் தேவன் தீர்மானித்தாரோ அது எல்லாவற்றையுமே அவர் முழுமைக்கு கொண்டு வருவார். உங்களை தேவன் தீர்மானித்திருப்பார் என்றால் உங்களை பரிபூர்ணத்தை கொண்டு வருவார். ஒருவேளை நீங்க இன்னைக்கு பரிபூர்ணம் இல்லாமல் இருக்கலாம். கேட்குறீங்களா? எனக்கு இன்னும் நான் சரியா வாசிக்கல, சரியா ஜெபிக்கல, சரியா வாழ்க்கை வாழல, இன்னும் என் பேச்சு மாறல, இன்னும் என் தன்மை மாறல, இன்னும் நான் உலகத்தின் பேர்ல என் பார்வை இருக்குது. எவ்வளோ எங்கள் வீட்டில் சொல்கிறாங்க நான் ஜெபம் பண்ணதில்லை, இரவெல்லாம் நான் மொபைலை பார்க்குறேன், ஆனால் ஒரே ஒரு அதிகாரத்தை படிக்கிறதுக்கு என் இறுதியே இல்லை. நீ ரொம்ப நாள் தேவனுடைய திட்டத்திலேருந்து அவ்விதம் போக விட மாட்டார். சரிங்களா? அவ்விதமா நீ ரொம்ப நாள் போகவே முடியாது. நீ தேவனுடைய திட்டத்தில் இருந்தா உன்னை நிலைக்குள்ளே வச்சு தூக்கிடுவாரு. அதைத்தான் யோனாவுக்கு செஞ்சாரு. சாதாரணமா நம்ம சும்மா யோனாவை அப்படியே படிச்சுக்கிறோம். அவன் தேவனுடைய திட்டத்தில் இருந்து அவன் வழி விலகி போகும்போது பாருங்க, அவன் ஒருத்தனுக்காக அவனை சுற்றி இருக்கிற மொத்த கடல் பயணிகளுக்குமே அவர் அவ்வளோ பெரிய தொல்லையை கொண்டு வந்துட்டாரு. அந்த செயலர் மாலுமிக்கு அவ்வளோ பெரிய தொல்லை. அவன் ஊருக்கு போகிற அந்த எல்லா கூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு போகிறான், ஏதோ வாங்கிட்டு போகிறான், வீட்டுக்கெல்லாம் அங்கே ட்ரெஸ் வாங்கிட்டு போகிறான், பர்ச்சேஸ் பண்ணி கோட் ஷூட்லாம் வாங்கிட்டு போகிறான், ஷூ வாங்கிட்டு போகிறான், சாப்பிடலாம் வாங்கிட்டு போகிறான். பாருங்க, கப்பல் முழுக போகுது, எல்லாத்தையும் தூக்கி எறியணும், எல்லாத்தையும் தூக்கி எறிகிறாங்க. ஒரே ஒரு ஆளுக்காக, உன்னை மீட்பதற்காக அவர் எந்த நிலைக்கும் இறங்குவார். அதனால என்ன பாதகம் ஏற்பட்டாலும் அவருக்கு கவலை இல்லை. ஏனென்றால் அவருடைய தீர்மானம் நிலை நிற்கும். ஆமாங்க, பாருங்க, அவர் அந்த ஒரு ஆட்டுக்காக 99 விட்டாரு. 99 தான் இருக்குது. அந்த ஒன்றை வச்சு நம்ம என்ன பண்ண போறோம்? இந்த 99 பாதுகாத்துக்கோன்ற அந்த மனநிலையில தேவனுக்கு அவர் என்ன தீர்மானித்தாரோ அது முழுமைக்கு வரணும். அதனால அந்த ஒண்ணுக்காக அவர் 99 விட்டுட்டு போனாருங்க. இன்னைக்கு அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளோ மகத்தானவர்கள் இருந்தும் கூட உன்னை தேடி வந்தார். நீ எந்த நிலையில இருந்தியோ அந்த இடத்துக்கு வந்தார். நீ சேற்றுல இருக்கும்போது அவர் சேறு வரைக்கும் வந்தார். நீ சாணியில இருக்கும்போது சாணி வரைக்கும் இறங்கினார் அவரு. உண்மையிலே நாம தேவனுக்கு அவருடைய அன்பை நினைத்து அவருடைய கிருபை நினைத்து நம் வாழ்நாளெல்லாம் நம்ம அழுது அழுது நன்றி சொல்லணும். சாதாரண விஷயம் இல்லை. இதனுடைய முழுமை இன்னும் நமக்கு தெரியாது. நாம் எல்லாமே நரகாக்கினின் பிள்ளைகளாக இருந்தோம். ஆனால் நாம் மரித்து நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது, நாம் எடுத்துக்கொள்ளப்பட்டு தேவனுடைய ராஜ்யத்துக்கு போகும்போது தான் நமக்கு தேவன் எப்பேற்பட்ட தெய்வீகமான சூழ்நிலையை உருவாக்கினார் என்பதை நம்மளால் புரிந்து கொள்ள முடியும். பிசாசு என்னதான் அவனுடைய சூழ்ச்சி தந்திரங்களை பண்ணாலும் தேவனுடைய வார்த்தைக்கு முன்பால் அவன் நிற்கவே முடியாது. தேவன் அவனை எந்த மட்டத்துக்கும் அவனை துரத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஸோ புஸ்தகத்தில் யார் யாருடைய பேர்ல இருந்தாரோ அவர்களுக்காக தேவன் ஒரு சாதிக்க வேண்டிய ஒரு காரியத்தை அவர் கொண்டிருந்தார். இயேசு கிறிஸ்து பூமிக்கு வந்தாருங்க. 2000 வருஷங்களுக்கு முன்பாக ஊழியம் செய்யும்படி பூமிக்கு வரும்போது மலை மேலே வந்துட்டான் பிசாஸ். 40 நாள் அவர் ஃபாஸ்டிங் முடிச்சோன்னு எங்கே வந்துட்டாங்க? மலை மேலே என்ன சொல்கிறான்? எல்லா ராஜ்யத்தையும் காட்டுறான். இதெல்லாம் எந்த தான் எப்போ பிடிச்சது? அங்கே ஏதேனில் பிடிச்சது. எல்லாம் யார் ராஜ்யம் பாரு, எல்லாமே என்னுடைய கிங்டம் பாரு. நீ என்னை
விழுந்து சாஷ்டாங்கமா விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இது எல்லாத்தையும் நான் உனக்கு தரேன்றான். யாருக்கு தருது? யாருக்கு? யாரு எதை தர்றது? அது எல்லாமே அவருது. நீ ஒரு ஏமாத்து வேலை செஞ்சு தில்லுமுள்ளு வேலையை செஞ்சு நீ அதை கேப்சர் பண்ணிட்டு நீ அதை தரேன்ற. அல்லேலூயா. நீ என்னை பணிந்துக்கோ, உனக்கு எல்லாத்தையும் தரேன்றான். இன்னைக்கு அரசியல்ல ஒரு ராஜ்யத்தை பிடிக்கும் பலவிதமான சூழ்ச்சிகளை பண்றான். இன்னைக்கு இந்த கட்சியில இருக்கிறான், அப்படியே அடுத்த நாள் பல கோடிகளை வாங்கி அந்த கட்சிக்கு போயிடுறான். நிலையில்லாத ஆளு, நிலையே கிடையாது. இன்னைக்கு இவரு கூட இந்த கட்சியில சேர்ந்து இவரை போல ஒரு இல்லைன்னு என்ன திட்டுவாரு. நாளைக்கு ஏன் கூட வந்துட்டு இவரை போல இல்லைன்னு அவரை திட்டுவாரு. அடுத்த வாரம் என்கிட்ட இருந்து அவர்கிட்ட போயிடுவாருங்க. பாருங்க, ஒரு அரசியல் ராஜ்யங்களை பிடிக்க அவன் எவ்வளவு தந்திரங்களை கையாளுறான் ஒரு ராஜ்யத்தை பிடிக்க. ஆனா பிசாசு இலவசமா கொடுக்க வரான் ஆண்டவருக்கு. நீ எந்த தந்திரமும் பண்ண தேவையில்ல, நீ சும்மா விழுந்து பணிந்து கொண்டா போதும், மொத்தத்தையும் உனக்கு கொடுத்துடுறேன்னா. பிசாசு அவருக்கு அதை எளிதாக கொடுக்க நினைச்சான். அல்லேலூயா. ஆனா அவர் அதை அப்படி வாங்க விருப்பம் இல்லை. அவர் அதை புறக்கணித்து நிராகரித்து போட்டார். அவர் எளிதாக அதை பெருமடியான விருப்பம் அவருக்கு இல்லை. ஏன்னா யாருக்காச்சும் ஒன்று ஃப்ரீயா வருமானா அது திரும்ப கேட்பதற்கான சாத்தியம் இருக்கும். அன்னைக்கு கொடுத்தல கொடுப்பா அப்படி கேட்பாங்க. அல்லேலூயா. அதனால இயேசு கிறிஸ்து எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். பாருங்க, ஆதியாகமம் 23ஆம் அதிகாரத்துல சாராள் மரித்த போது சாராளை அடக்கம் பண்ண அந்த தீர்க்கதரிசி ஆகிய ஆபிரகாம் அந்த ஏத்தின் புத்திர இடத்துல போயிட்டு ஒரு லேண்டையும் அந்த லேண்ட்ல இருக்கிற கொகை மக்பேலா என்ற கொகையும் கேட்கிறாருங்க. உடனே அந்த ஏத்தின் புத்திரர் என்ன பண்றாங்கன்னா, இவருடைய பேர் பிரஸ்தாபத்தை தேவன் இவரோடு இருக்கிற அந்த விஷயத்தெல்லாம் பார்த்துட்டு, நீங்க ஏங்க என்கிட்ட காசு கொடுத்து வாங்குறீங்க, இந்த இடத்த நான் உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுக்குறேன், நீங்க ஃப்ரீயாவே எடுத்துங்கன்னு சொல்றாங்க. ஃப்ரீயா வாங்கினாரா அவரு? ஃப்ரீயா வாங்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் ஃப்ரீயா வாங்கினா என்னைக்கு இருந்தாலும் நம்ம என்ன பண்ணுவாங்க, இதை திருப்பி வாங்கிக்குவாங்கன்னு தெரியும். அதனால அவர் என்ன பண்ணாரு, 400 சேக்கல் நிறை வெள்ளியை நிறுத்து கொடுத்து அந்த இடத்தை அவர் தன்னுடைய பேர்ல கிரயம் செய்து கொண்டார். மக்பேலா கோகையும் அந்த இடமும் ஆபிரகாம் பேர்ல கிரயம் இருக்குது. சேல் டீடு ஆபிரகாம் பேர்ல இருந்தது. அப்ப பாருங்க, விசுவாசத்தின் தகப்பனுக்கு அப்படி ஒரு விசுவாச ஞானம் இருக்கும் என்றால், அல்லேலூயா. பாருங்க, விசுவாசத்தை துவக்கிறவருக்கு எவ்வளோ ஒரு ஞானம், தெய்வீக ஞானம் இருக்கும். அதனால அவர் என்ன பண்ணார்னா, பாருங்க, அவர் அந்த இடத்தை வாங்கி அந்த மக்பேலா குகையை வாங்கி 400 வெள்ளி நிறைய அங்கே கொடுத்து அதுக்கப்புறம் தான் அந்த இடத்த அவர் கிரயம் பண்ணி சாராளை அடக்கம் செஞ்சார். அப்போ பாருங்க, இயேசு கிறிஸ்துக்கு அவர் இந்த ராஜ்யத்தை இலவசமா வாங்குவதற்கான எண்ணம் இல்லை. அல்லேலூயா. அவர் அதை வாங்க வேண்டும் என்று நினைத்தார். 400 நிறை சேக்கல் அல்ல, தம்முடைய சொந்த ரத்தத்தினால. அல்லேலூயா. தன்னுடைய ஓன் லைஃப், தன்னுடைய ஓன் பிளட், தன்னுடைய சொந்த ஜீவனை கொடுத்தும் தன்னுடைய சொந்த ரத்தத்தை சிந்தியும். அல்லேலூயா. ஆமா, இந்த ராஜ்யத்தை அவர் வாங்க வேண்டும் என்று நினைத்தார். தமக்காகவும் தம்முடைய மனவாட்டிக்காகவும் தம்முடைய பிள்ளைகளுக்காகவும் இந்த ராஜ்யத்தை. ஆபிரகாமே ஒரு புதைக்கிறதுக்கே ஒரு நிலத்தை அவர் 400 சேக்கல் நிறை கொடுத்து வாங்கியிருப்பார் என்றால், இந்த பூமியில நீ உனக்கு சகலத்தையும் உனக்கு திரும்ப அளிப்பேன்னு சொல்லும் போது, உனக்கு திரும்ப அளிக்கும் போது ஒருத்தங்கிட்ட ஃப்ரீயா வாங்கி உனக்கு கொடுத்தா என்ன ஆகும்? இப்போ எனக்கும் எங்க வீட்டில் பக்கத்தில் இருக்கிறவருக்கும் ஒரு வாய்க்கால் தகுறாரு. அப்புறம் பேச்சுவார்த்தையில் ஃப்ரீயா எனக்கு கொடுத்துட்டாரு. ஓகே, நீ வச்சுக்கன்ட்டு. நான் அதை சரியா ஃப்ரீயா வாங்கிட்டு அதை இவர்கிட்ட கொடுத்தேன்னா நாளைக்கு இவர்கிட்ட சண்டைக்கு வருவாங்க. நான் அவருக்கு தான் கொடுத்தேன், நீ எப்படி வருவ? அதனால தான் இயேசு கிறிஸ்து அவர் என்ன பண்ணார்னா, அதை இலவசமாக வாங்க அவருக்கு விருப்பம் இல்லாமல் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே தம்முடைய சொந்த ஜீவனாலே அதை வாங்க வேண்டும் என்று அவர் அறிந்தார். பாருங்க, ஒரு வசனத்தை வாசிங்க. 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்களை வாசிப்போம். நம்ம கடந்து செல்வோம், இன்னும் கொஞ்ச நேரத்தில் நம்ம முடிக்கலாம். 1 பேதுரு 1ஆம் அதிகாரம் 18-19 வசனங்கள்.
ஓகே, பாத்தீங்களா? அப்போ நாம் மாசற்ற ஆட்டுக்குட்டின் ரத்தத்தினாலே நாம் மீட்கப்பட்டவர்களாக இருக்கிறோம். அவர் நம்முடைய நிலத்தையும் நம்மையுமே அவர் ரத்தத்தினால மீட்டார். அப்போஸ்தலர் 20:28 சொல்லுகிறது. அது வசந்த கூட ஒருத்தர் வாசிங்க. அப்போஸ்தலர் 20:28. நம்முடைய ஆகையால் ஓகே, பாருங்க, தேவன் தம்முடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்து கொண்ட தம்முடைய சபையை அவர் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மை வாங்கினார். அல்லேலூயா. அவருடைய ரத்தமானது சிந்தப்பட்ட போது ரத்தத்துல தான் ஜீவன் இருந்தது. அந்த ஜீவன் தான் பாருங்க, அந்த ரத்தத்துல அந்த ஜீவன் வெளியே வந்த போது அந்த ஜீவன் தான் பரிசுத்தாவியா நம்ம மேல வந்தார். அந்த பரிசுத்தாவி தான் தேவன் நம் மீது செய்ய வேண்டிய கிரியைகளுக்கான மீட்கப்படும் நாளுக்கான முத்திரையாக அவர் அளித்தார். புரியுதா இல்லைங்களா? பாருங்க, ஒரு அனிமல் இருக்குது, அனிமலுடைய ரத்தத்துல ஜீவன் இருக்குது. ஆனா அந்த அனிமலுடைய ஜீவன் வந்து மனுஷனுக்கு வராது. ஆனா இயேசு கிறிஸ்து ஜீவனை செலுத்தின போது, ரத்தத்தை செலுத்தின போது ரத்தத்துல தான் ஜீவன் இருக்குது. அந்த ஜீவன் நம்ம மேல வந்தது, பரிசுத்தாவியா வந்தது. பரிசுத்தாவியா வரும்போது அதுதான் உன்னை மீட்கப்படும் நாளுக்கு என்று முத்திரையாக அவர் அந்த உன்னை முத்தரித்தார். அல்லேலூயா. சோ அவர் எல்லாவற்றையும் நமக்காக சாதிக்க வேண்டிய எண்ணி எதையுமே இலவசமாய் வாங்காமல் அவர் கல்வாரியில நமக்காக எல்லாவற்றையும் சாதித்தார். நீங்களும் நானும் ரொம்ப ஒஸ்டா இருந்தோம். அல்லேலூயா. நாம் மிக இழிவான பாவிகளாக இருந்தோம். நாம் நீசமான நிலையில் இருந்தோம். நாம் துன்மார்களாக இருந்தோம். ஆனாலும் நம்முடைய பேரை அவர் ஆட்டுக்குட்டியாருடைய ஜீவ புஸ்தகத்தில் அவர் எழுதி வைத்திருந்தார். ஸோ நம்முடைய பேரை எந்த சபை ஸ்தாபனமும் கிறுக்க முடியாது. உன்னை எந்த ஒரு மனிதனும் சபிக்க முடியாது. உங்களை யாருமே சபிக்க முடியாது. இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால மீட்கப்பட்ட உங்களை சபிக்கிற சாபம் ஒன்றும் தங்காது. நானே சபிச்சாலும் தங்காது, நீங்க என்ன சபிச்சாலும் தங்காது. அல்லேலூயா. ஏன்? அவருடைய ரத்தத்துக்கு அப்பேற்பட்ட ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு அளிக்குது. அவருடைய ரத்தம் அப்பேற்பட்ட ஒரு வல்லமை உங்களுக்கு அளிக்குது. பாருங்க, உங்களுடைய பேரை யாராலும் எடுக்க முடியாது. உங்களுடைய பாருங்க, உங்களுடைய ஜீவன் எவ்வளவு மோசமாய் போனாலும், உங்களுடைய பிஹேவியர், உங்களுடைய நடக்கை எவ்வளவு மோசமாய் போனாலும், உங்களுடைய நிலைகள் எவ்வளவு அசுத்தமாக இருந்தாலும் கூட, உங்களுடைய நடவடிக்கைகள் எவ்வளவு மோசமாய் போனாலும் கூட, நீங்கள் தேவன் ஆட்டுக்குட்டியான ஜீவபுஸ்தகத்தில் பேர் எழுதப்பட்டிருப்பீர்கள் என்றால் உங்களை ஒருபோதும் தேவன் இழக்க மாட்டார். அந்த நிலையிலிருந்து உங்களை தூக்கி உங்களை சரி செய்து உங்களுடைய நடக்கை சரியாக்கி, உங்கள் எண்ணங்களை சரியாக்கி, உங்களுடைய ஜீவியத்தை சரியாக்கி, உங்களை வார்த்தைக்கு நேராக்கி தேவன் அதுக்கப்புறம் உங்களை அவருடைய தெய்வீகமான நிலையில கொண்டு வந்து நிறுத்துவரா இருக்கிறார். இதெல்லாம் எப்படி செய்யறாருன்னா அதுதான் அவருடைய கிருபை, அவருடைய ஆச்சரியமான கிருபை. அல்லேலூயா. ஸோ ஏன்னா அவர் ஆதியிலேயே அவர் நம்மளை அவருடைய புஸ்தகத்துல பேர் எழுதும் போதே அவர் நம்மை குறித்து அறிந்திருந்தார். உலக தோற்றத்துக்கு முன்பாகவே நீ என்னவாக இருப்பாய், நீ என்ன சூழ்நிலை இருப்பாய், உன்னை குறித்து எல்லாவற்றையும் அறிந்திருந்தார். நீ வெறுப்பா இருப்பன்னு தெரியும், வெறுப்புணர்வு நமக்குள்ள இருக்குது, அவர் அறிந்திருந்தார். உனக்குள்ள பகை உணர்வு இருக்குன்னு தெரியும், அதெல்லாம் தெரிந்துதான் எழுதினார். உங்களுக்குள்ள இருக்குதா இல்லையா? வெறுப்புணர்வு இருக்குது, பகைமை இருக்குது, கசப்பு இருக்குது, கோல் சொல்வது இருக்குது, பின்னால பேசுறது இருக்குது. உங்களெல்லாம் இருக்குதா இல்லையான்னு தெரியலங்க, எனக்கு இருக்குதுங்க, எல்லாமே இருக்குது. அல்லேலூயா. ஆனா இதெல்லாம் தெரிஞ்சு ஏன் என்னை எழுதினார் தெரியுமா? என்னை அவருடைய கிருபையினாலே பரிபூர்ணப்படுத்துவார் என்பதை அவர் அறிந்திருந்தார். ஆமா, நான் ஒரு கோபக்காரன் தான், தெரிஞ்ச என் பேரை எழுதினாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் ஒரு நாள் என்னை சாந்த சொரூபியாய் மாற்றுவேன் என்பதை தேவன் தீர்மானித்தார். அல்லேலூயா. ஆமா, பாருங்க, திருக்குறள் சொல்ற மோசஸ் ஒன்னானவர் கோபக்காரன். மோசஸ் மாத்திரம் கோபக்காரன் இல்ல, மோசஸ் மனைவியும் கோபக்காரி. இவ்வளோ ஒரு கடும் கோபியம் வந்து நான் வச்சுன்னு. ஆனா அவங்களுக்கு பரிசுத்தாவி அவசியமா இருக்குது. அவன் பரிசுத்தாவி பெறும் பொழுது அவனுடைய எல்லா கோபமும் மாறி அவன் பாருங்க கோபத்துக்காக மன்றாடுகிற அவன் பாருங்க, ஜனங்க அவ்வளோ கோபம் மூட்டுறாங்க. அவனே சொல்றான், இது வணங்கா கழுத்துள்ள ஜனம், இது சொல் பேச்சை கேட்க மாட்டேங்குது, கீழ்ப்படிய மாட்டேங்குது அப்படின்னு பாருங்க. ஒரு ஊழியக்காரனுடைய அந்த குணாதிசயத்தை பாருங்க. பரிசுத்தாவை பெற்ற ஊழியக்காரன் அவன் தப்பு செஞ்சனால அவனை கடிந்து கொண்டு அவனை நரகத்துல தள்ளி, நீ தகுதி இல்லாத, நீ வேலைக்காக நீ போ அப்படி சொல்லவே இல்லைங்க. அவன் என்ன பண்றான்? அந்த ஜனங்களுக்காக பரிந்து பேசு. அதைத்தான் தேவன் மெச்சி கொண்டார். சரிங்களா? ஏன்னா
என்னுடைய வார்த்தையினாலும் உங்களுடைய வார்த்தையினாலும் யாருமே பரிபூர்ணப்பட முடியாது. அவருடைய கிருபை தான் நம்மை பரிபூர்ணப்படுத்தும். அதாவது சொல்றார், யாராவது ஒருத்தர் சரி தவறாக இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்றால் அவர்களுக்காக ஜெபிங்க. நீ இது செய்யற, இது தப்பு, உன் ஜீவியை நீ மாத்திக்கோ, நீ இப்படி செய்யற, நீ இந்த மாதிரி பண்ற, நீ அப்படி பண்ற, நீ இப்படி பண்ற போது ஒரு பிரிவினைகள் உண்டாவதை நாம் பார்க்கிறோம். திருக்குறள் சொல்லுகிறார், அவ்விதம் நீங்கள் ஒரு சகோதரி ஒரு சகோதரியை கண்டால், ஒரு சகோதரர் ஒரு சகோதரனை கண்டால், ஒரு சகோதரர் ஒரு சகோதரியை, ஒரு சகோதரி ஒரு சகோதரியை நீங்கள் யாரை கண்டாலும், நீங்கள் என் பேர்ல ஏதாவது குற்றம் கண்டாலும் கூட நீங்கள் முதலாவது செய்ய வேண்டிய காரியம், எனக்காக ஜெபியுங்கள், நீங்கள் மற்றவருக்காக ஜெபியுங்கள், நீங்கள் அவருக்காக ஜெபியுங்கள். அப்புறம் பாருங்க காரியம் எப்படி நடக்குதுன்னு. ஏன்னா நம்மளுடைய வார்த்தைகளை நம்மளே பரிபூர்ணப்படுத்த முடியல, நம்ம எப்படி உணர்த்துற பரிபூர்ணப்படுத்த முடியும்? சரிங்களா? உண்மையிலே நீங்க யாராவது ஒருத்தர் உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் பார்வையில அவர் ஏதாச்சும் ஒரு காரியத்துல கனவீனமாவோ குறைவாவோ இருப்பதை நீங்கள் காண்பீர்கள் என்றால் அவரை எந்த சூழ்நிலையும் வெறுக்காதீங்க. அதை காட்டிலும் மோசமாக நிலையில இருந்த நம்மை தேவன் நேசித்தார். அவரை காட்டிலும் இழிவான, அவரை காட்டிலும் நேசமான அந்த பக்கம் வருவதற்கே தயங்கின நிலையில நாம் இருந்த பொழுது நம்மை தேடி அவர் வந்தார். உனக்காக அவர் தெய்வீகமான கரத்தை நீட்டினார். என் கை சேரும் சகதியும் சாணியுமா இருந்தது, அவர் கை தெய்வீகமான கை. அவர் அழுக்கை பாராமல் பாருங்க. அந்த கட்டகுமாரன் நல்லா என்னதுங்க, அவன் பன்றியோடு போய் ஜீவித்தான், பன்னியோடு சவகாசம் வச்சிருந்தான், பன்னி தவிட்டு சாப்பிட்டான். பன்னி நான் நல்லா குளிச்சுட்டு நல்லா லக்ஸ் சிந்தாலில் குளிச்சுட்டு அப்படியே ஸ்ப்ரேலாம் அடிச்சுக்கின்னு பர்ஃப்யூம்லாம் போட்டுக்கின்னு சார்லி போலீஸ் எல்லாம் அடிச்சுன்னா இருக்குங்க. அது எவ்வளோ ஒரு பேட் ஸ்மெல் அதை சுற்றி இருக்குங்க. அதோட இவன் போய் ஓட்டி ஒராசி நின்றுட்டு வராங்க. அப்பா தூரத்துலேயே பார்க்குறாரு, ஐயோ இப்போதான் புதுசாக வாங்கின இந்த ஷர்ட்டு, வேன் விஷன் ஷர்ட் இரு, இந்த ஷர்ட்டை கட்டிட்டு அந்த சும்மா வீட்டில் வாக்கிங் போகிற அந்த பனியனை அப்படியெல்லாம் பண்ணவே இல்லை. என்ன ஆடையில் இருந்தாரோ அவன் சேரா வரான், சகதியா வரான், அவன் பன்றி சாணத்தோடு கூட வரான், சேத்துல இருந்து வரான். என்ன பண்ணார் தெரியுங்களா? அவன் வருவதற்கு முன்பாக இவர் அவன் இடத்துல போய் அவனை கட்டி தழுவி அவன் கழுத்திலே முத்தமிட்டார். அதை தாங்க தேவன் இன்னைக்கும் நம்மளை பண்றாரு. இன்றைக்கும் தேவன் நம்மளை செஞ்சு கொண்டிருக்குது அது ஒண்ணுதான். நாம் எவ்வளவு வேணும் தகுதியற்றவர்கள். நீ எவ்வளவுதான் 1000 மெசேஜை படி, 2000 மெசேஜை படி, நீ 10,000 பேருக்கு ஞானஸ்தானம் கொடு, அல்லேலூயா. அவருடைய கிருபையில நாம ஒண்ணுமே கிடையாது. நம்ம எவ்வளவு நாள் ஜீவித்தாலும், எத்தனை பிரசங்களை பண்ணாலும், எத்தனை காரியங்களை நற்கிரியைகளை செய்தாலும், எவ்வளவு நாம் பெரிய கிரியைகளை செய்தாலும் கூட அவருடைய இரக்கம் அவருடைய கிருபை இல்லைன்னா நாம் ஒன்றுமே கிடையாது. அவருடைய கிருபை மட்டும்தான் நம்மை இந்த தெய்வீகமான நிலைக்கு நம்மளை கொண்டு வந்திருக்கிறது. பாருங்க, அப்ப நாம் எவ்வளவுதான் நற்கிரியைகளை செஞ்சாலும் அந்த நற்கிரியைகள் மூலமாக நாம் பரலோகத்துக்கு போவதில்லை. பரலோகத்துக்கு போறதுக்கு என்ன தேவை? அவருடைய கிருபை தேவை. அல்லேலூயா. பாருங்க, திருக்குறள் சொல்லுகிறார், கிருபைக்கு தகுதியா இருப்பதற்கு நாம் எதை காண்பிக்க முடியும்னு கேட்கிறார். இதுக்கு ஈக்குவலா, இந்த தேவனுடைய கிருபைக்கு ஈக்குவலா என்கிட்ட ஒண்ணுக்குது அப்படின்னு எதை காண்பிக்க முடியுன்றார். 30 நாளா முழங்கால் படிட்டு இருக்கிறேங்க, எச்ச கூட முழுங்காம இருக்கிறேன், அதை காட்ட முடியுமா? அப்படியே தூக்கி போட வேண்டியதுதான் அதை. ஆமா, நான் பாருங்க, என்னுடைய தேவன் மேல இருக்கிற வாஞ்சையினால நான் 1 கோடி ரூபாய் கொடுத்து இந்த இடத்தையே சபை கட்ட வாங்கி கொடுத்துட்டேன், இதனால நான் பரலோகத்துக்கு போவேன். அதெல்லாம் கணக்கிலே எடுத்துக்கொள்ளப்படாது. திருதரிசி கேட்கிறார், பாருங்க, கிருபைக்கு தகுதியா இருப்பதற்கு நாம் எதை காண்பிக்க முடியும்? எதையுமே காண்பிக்க முடியாது. கிருபைக்கு தகுதியான ஒன்று காண்பிப்பதற்கு உலகத்துல ஒண்ணுமே கிடையாது. நாம் அவ்வளோ ஒர்ஸ்டா இருந்தோம். எந்த கிரியையும் கொண்டெல்லாம் நாம காட்ட முடியாது. நான் இப்படி எல்லாம் மாறிட்டேன், நான் ரொம்ப நல்லா ஆயிட்டேன், பாரு நான் அப்படி இருந்தா இன்னைக்கு இப்படி ஆயிட்டேன். எல்லாமே அவருடைய கிருபை தான். நாம அவ்வளோ பாருங்க, நம்ம கிட்ட எந்த ஒரு நன்மையான காரியம் இல்லை. நாம பாருங்க, நான் அப்பதான் யோசிப்பேன், யோனா ஒரு தடவை தான் ஓடினாரு, மோசஸ் ஒரு தடவை தான் ஓடினாரு, இன்னைக்கு வரைக்கும் திரும்பி ஓடினாங்கிறோம். நம்ம 10,000 டைம்ஸ் நம்ம ரன்வேல வருகிறோம். நாம திரும்பி 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 வெறும் தடையும் கழுவி 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 நம்மளை வைக்கிறாரு, ஓடினாங்கிறோம். கொஞ்ச நாள் நல்லா இருக்கிறோம், நன்மையெல்லாம் மறந்துட்டு திருப்பி பழைய காரியத்துக்கு ஓடுறோம். அவர் யோனா காய்ச்சல் ஒரு தடவை தாங்க போனாரு, காலம் ஃபுல்லான அவர் நம்ம பின்னாலே வர வைக்கிற மாதிரி நம்ம வைக்கிறோம். எந்த ஒரு நன்மையும் நம்ம கிட்ட இல்லைங்க.
அவருடைய கிருபையை நினைக்கும் போது குலுங்கி அழுவதை தவிர வேறு ஒண்ணுமே இல்லை, வேற ஒண்ணுமே தெரியல. இவ்வளவு ஒரு நிர்பாக்கியம் உள்ள, இவ்வளவு ஒரு துன்மார்க்கமான ஜீவித்த நம்மை அவருடைய ராஜ்யத்துக்கு பங்காளி ஆக்கி இருக்கிறார். நேத்தான் நான் ஒரு சகோதரங்கிட்ட ஒரு காரியத்தை சொல்லியிருந்தேன். பாருங்க, பரலோக ராஜ்யத்துல பிசாசு ஆண்டவரை பார்த்து நேக்கிறான். அவர் சிங்காசனத்துல உட்காந்துக்கிறாரு. அந்த சேராபீன்கள்லாம் வர்ஷிப் பண்ணி நேக்குது. எல்லாரும் கவனிங்க, அந்த சேராபீன்கள்லாம் வர்ஷிப் பண்ணி நேக்குது. அவரை துதிச்சு நேக்குறாங்க. அற்புதமான ஒரு ஆராதனை போய் நேக்குது. எல்லாரும் அங்கே மகிழ்ச்சியா இருக்கிறாங்க. இப்போ பாருங்க, பிசாசை அவனை ஒரு காரியத்துக்காக தேவன் சிருஷ்டித்தார். அவன் காப்பாற்றுவதற்காக சிருஷ்டிக்கப்பட்ட ஒரு கேரு. அவனுக்கு ஒரு மிகப்பெரிய பதவியை, ஒரு வேலையை கொடுத்தார். ஆனா அவன் அந்த வேலையை விட்டுட்டு, அவனுக்கு என்ன வேலையை கொடுத்தார் அந்த வேலையை விட்டுட்டு அவன் பார்க்குறான், இந்த சேர்ல நம்ம உட்காந்தா எப்படி இருக்கும், இந்த மாதிரி நம்மளை துதிச்சா எப்படி இருக்கும், நம்மளை இந்த மாதிரி எல்லாரும் உயர்த்தி பேசினா எப்படி இருக்கும். அவருடைய கிரியைங்க அவன் அப்படின்னாருன்னா அவன் இல்லாமே போயிடுவான். அவன் அவ்வளவுதான், அவனுடைய நினைவே இல்லாம போயிடும். அவர் அவ்வளவு சர்வ ஞானி. அவர் நிலைக்கு அவன் நினைக்கிறான். உடனே பார்த்தாரு, அவர் நினைவுகள் அறிந்திருக்கார்ல, விட்டாரு ஒரு உதை, சரியான உதை, தலை சுத்தி கீழே விட்டான். அவன் ஆன்டி கிரைஸ்டா மாட்டான். அவன் கிறிஸ்துவின் ஸ்தானத்தை எடுக்கும்படி போனான். அவர் விட்ட உதைனால அவன் ஆன்டி கிரைஸ்ட் ஆகிட்டான், கீழே விழுட்டான். இன்னைக்கு வரைக்கும் தேடினுக்கிறான் அந்த இடத்துக்கு அப்படின்னா போகணுன்னு. அவனுக்கு அதுக்கான இடமே அதுக்கான வழியே கிடைக்கல. இப்போ நம்ம பகுதிக்கு வருவோம். நமக்கு ஒன்றுமே தெரியாது. அந்த சேர் என்னன்னு தெரியாது, சிங்காசனம் என்னன்னு தெரியாதுல, உட்காந்தா நமக்கு என்ன க்ளோரி, என்ன மகிமை இருக்குதுன்னு தெரியாது. நாம் மணி அடிச்சு இந்த இடத்துல மண்டிட்டோம், விக்கிரங்களுக்கு முன்னால் விழுந்து கிடந்தோம், தீர்த்தம் வாங்கி தலையில் தடுவிக்கணும் செஞ்சோமா. ஒரு சொல்லலாம் இருக்கிறாங்க, மாதா கோயிலில் கொடுத்த தீர்த்தத்தை வாங்கினவங்களுக்கும் மாதாக்கும், அதாவது என்ன, வேளாங்கண்ணிக்கும் காளிக்கும் எந்த வித்தியாசமே கிடையாது. புரியுதுங்களா? அது இண்டு ஏ, இது இண்டு பி செக்ஷன். அது ரெண்டும் ஒன்று தான். அவங்க கேண்டில் ஏற்றுனாங்கன்னா இவங்க கற்பூரம் ஏற்றுவாங்க. எல்லாம் அவங்க காப்பு கட்டினாங்கன்னா இவங்க கொடி ஏற்றுவாங்க. எல்லாம் ரெண்டும் ஒன்று தான். அவங்க சாமியார்னாங்க, இவரும் சாமியார் தான் சொல்லுவாங்க. சாமியார் வந்துட்டாரான்னுவாங்க. ஆமாம், அதனால் அவங்க ரெண்டுமே ஒன்று தான். நாம் அதுக்கு முன்னாலெல்லாம் போயிட்டு மண்டிட்டுக்கிறோம், மணி அடிச்சுருக்கிறோம், உருண்டு இருக்கிறோம். பாருங்க, தேவன் அப்படியான நிலையில் இருந்த நம்மை தேவன் மீட்டு எடுக்கிறார். மீட்டு எடுத்ததோட சும்மா இல்லை, அவன் அந்த இடத்துக்கு ஆசைப்பட்டாங்க, அந்த சிங்காசனத்தில் உட்காரணுன்ட்டு அவனை தள்ளியே விட்டாரு. அந்த சிங்காசனத்தை கொடுத்தோ பரலோகத்தை கொடுத்தோ எந்த ஒரு அறிவுமே, எந்த ஒரு சிந்தையுமே, கற்பனையுமே இல்லாத நம்மை அவர் சொல்லுகிறார், நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்தில் உட்கார்ந்தது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனும் என்னோடு கூட சிங்காசனத்தில் உட்காரும்படிக்கு அருள் செய்வேன். ஏங்க, இதைத்தாங்க அவன் உட்காரணும்னு நினைச்சான். ஆண்டவரே, இதைத்தான் அவன் உட்காரணும்னு நினைச்சான். அவன் உட்காரணும்னு நினைச்சோன்னா ஒரே தள்ளினாரு. அதை பற்றி சிந்தையே இல்லாத நம்மை தூக்கி எடுத்து நம்மை கழுவி பாருங்க, அந்த நிலைக்கு நம்மை நிறுத்தி அவன் உட்காரணும்னு நினைச்சோன்னு ஆன்டி கிரைஸ்டா மாத்திட்டாரு. நம்மை பிரைட் ஆஃப் கிரைஸ்டா மாற்றி. புரியுதுங்களா? இதெல்லாம் நமக்கு ஒண்ணுமே தெரியாது. பிரைட் ஆஃப் கிரைஸ்ட்னா அது என்னது? அது ஒண்ணுமே தெரியாம இருந்தோம் ஒரு காலத்துல. உங்களுக்கெல்லாம் தெரியுமான்னு தெரியல, எனக்கு ஒன்றும் தெரியாது. சுட்டு போட்டா கூட வேதமே தெரியாம தான் இருந்தது. ஆனா இப்படியாக இருந்த நம்ம பிரைட் ஆஃப் கிரைஸ்டாக ஆக்கி அவரோடு கூட ஆளும்படிக்கு, அரசாளும்படிக்கு, அவரோடு கூட சமமா உட்காரும்படி, அதை நினைக்கும் போதே பயமாகுது. அவரோடு எப்படிப்பா நான் சமமா உட்காருது? எனக்கு என்ன தகுதி இருக்குது? அவரு சமூகத்துக்கு போறதுக்கே தகுதி இல்லை. அந்த ஸ்திரீயாச்சு காலை தொடறதுக்கு ஒரு தகுதி இருந்தது, அந்த தகுதி கூட எனக்கு இல்லை. எனக்கு ஒண்ணுமே இல்லை. ஆனா அங்க கீழே உட்காரத்துக்கு இல்லை, காலை தொடறதுக்கு இல்லை, அவரோடு கூட உட்காரும்படிக்கு கிருபை செய்திருக்கிறார். இது எதை செஞ்சது? இதை செஞ்சது எது? அவருடைய கிருபை. இந்த கிருபைக்கு தகுதியாக நம்மளால எதனா ஒன்று காட்ட முடியுமா? ஒண்ணுமே கிடையாது. நான் குழந்தையிலேருந்து வேதம் வாசிக்கிறேன், அதெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அதனால நான் இத்தனை வருஷமாகிற மெசேஜில் நீ ஜூனியர், நான் சீனியர். இன்னைக்கு இதெல்லாம் கூட மக்களுடைய எண்ணங்கள் இருக்குது. நாம ஜூனியரோ சீனியரோ எல்லாம் கிடையாதுங்க.
அவருடைய கிருபையினாலே பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. இதுதான் உண்மை. அவருடைய கிருபை தாங்க. அதனால நமக்கு மூத்தவர்களை நம்ம கண்டிப்பா மரியாதை செய்யணும். சகோதரர்கள் நம்ம அதுக்கு நிச்சயமா செய்ய வேண்டி இருக்குது. அதுல எந்த பாதகம் இல்லை. ஆனா நம்ம இந்த மனநிலையோடு நம்ம எப்போதுமே இருக்கக்கூடாதுங்க. அவருடைய கிருபை தாங்க. அது இல்லைன்னா ஒண்ணுமே கிடையாது. நான் எவ்வளோ இழிவான நிலையில இருந்தேன், என்னை அவர் தூக்குனாரு. நான் அதுக்கு என்னத்தை அதுக்கு பிரதித்திரமா செய்ய முடியும்? நாம பாருங்க, மோசஸ் ஒரு தடவை தான் ஓடினாரு, 1000 தடவை நம்ம இன்னைக்கு ஓட விட்டுன்னு இருக்கிறோம். ஒரு தடவை தான் யோனா ஓடினாரு, ஒரு தடவை தாங்க பேதுரு மறுதளிச்சாரு. எத்தனை தடவை மறுதளிக்கிறோம் நம்ம? நமக்கு கூடவே கோழிங்களை கூட்டின்னு போனவங்க கூவிக்கினே இருக்கிறதுக்கு அவ்வளோ காரியங்கள் நம்ம கொண்டு இருக்கிறோம். உண்மையா இல்லைங்களா? யாரையோ சொல்றாருன்னு நினைக்காதீங்க, உங்களை தான் சொல்றேன். உங்களுடைய இருதயம் தெரியும் உங்களுக்கு. அல்லேலூயா. சோ பாருங்க, நம்ம கிட்ட எந்த ஒரு நன்மையும் இல்லை. நாம தொலைந்து போகக்கூடிய எல்லா காரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையில கொண்டிருந்தோம். ஆனாலும் நம்மை திரும்ப அழைத்து நம்முடைய ஸ்தானத்தில் நம்மை பொருத்தி அதற்காக நம்ம எவ்வளோ பிரயாசத்தோடு தேவன் நமக்கு கிருபை செய்கிறார். அவருடைய அன்புக்கு ஈடாக இணையாக ஒண்ணுமே கிடையாது. திருவேர் சொல்றார், வாட் இஸ் த சால்வேஷன்? ரட்சிப்பு என்றால் என்ன? திருவேர் சொல்கிறார், இட் இஸ் நத்திங் யூ ஹேட் டு டூ வித் இட். அந்த ரட்சிப்பு என்றால் அதனோடு நீ செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. இன் த ஃபர்ஸ்ட் பிளேஸ் ஆர் த லாஸ்ட் பிளேஸ் ஆர் நத்திங் யூ கேன் டூ அபவுட் இட். பாருங்க, கிருபை என்னன்னு சொல்றாருன்னா, அதை குறித்து நீ செய்வதற்கு ஒன்றுமே இல்லை. முதலாவது இடத்துல சரி, கடைசி இடத்துல சரி, அதை குறித்து நீ ஒண்ணுமே செய்ய முடியாது. God saves a man unconditionally. அவர் பாருங்க நிபந்தனையற்ற உன்னை ரட்சித்தார். நான் உன்னை ரட்சிக்கிறேன், ஒரு நாள் கூட நீ பைபிள் படிக்காம இருக்க கூடாது அப்படின்னு ஒரு கண்டிஷனை வச்சிருந்தா எத்தனை பேர் நம்முடைய ரட்சிப்புல இருந்து விலகி இருப்போம்? விலகி இருப்போமா? ஒரே ஒரு சின்ன கண்டிஷன். நான் உன்னை ரட்சிக்கிறேன், ஆண்டவர் சொல்ல உன்னை ரட்சிக்கிறேன், நீ ஜெபம் பண்ணாம ஒரு நாளும் தூங்கக்கூடாது. எத்தனை பேர் அந்த ரட்சிப்புல இருந்திருப்போம்? அது போல எத்தனை போயினே இருக்கலாம். ஒரு ஆராதனை மிஸ் பண்ண கூட நான் உன்னை ரட்சிச்சிட்டேன். எவ்வளவு பேர் நம்ம? அதனால அவருடைய ரட்சிப்புக்கு ஈடாக இணையாகும். அதனால தான் அவர் தெரியும், நம்மளெல்லாம் தெரியும், நம்மளுடைய எல்லா இடத்தையும் ரீட் பண்ணி தான் எந்த ஒரு நிபந்தனை இல்லாம ரட்சித்தார். எந்த நிபந்தனையுமே வைக்கல. அல்லேலூயா. ஆமா தெரியும், நீ நிபந்தனை வச்சு நான் முதல்ல வெளியே ஓடுற எகிரி குதிர ஆடா நாம தான் இருப்போம். அதனால எந்த நிபந்தனையுமே வைக்கல. நிபந்தனையற்ற உடன்படிக்கை, எந்த கண்டிஷனுமே இல்லை. உன் இப்போ ஒரு லைசன்ஸ் வாங்கினா உனக்கு கண்டிஷன் வைக்கிறான், 18 வயது பூர்த்தி ஆகணும். எல்லாத்துக்குமே கண்டிஷன் தான். அதை செஞ்சுதான் நீ இதெல்லாம் சட்டத்தெல்லாம் மதிக்கணும். பாருங்க, அவர் மட்டும்தான் நமக்கு நிபந்தனையற்ற அவர் ரட்சிப்பை கிருபை நமக்கு அளித்திருக்கிறார். பாருங்க, அவருடைய கிருபையினால நாம ரட்சிக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினால நாம் முன்குறிக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினால நாம் நீதிமானாக்கப்பட்டோம், அவருடைய கிருபையினாலே பாருங்க நாம இன்னைக்கு பரிபூர்ணப்படுத்தலுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நம்முடைய பரிசுத்தெல்லாம் கிடையாது. நான் ரொம்ப இந்த பிரதரு, இவர் நாங்க சாம்சன் நாங்க பிரதரு, அவர் நாங்க ஆபிரகாம் நாங்க பிரதரு, நான்லாம் அவங்க மாதிரிலாம் கிடையாதுங்க. நான் அப்படின்றதுக்கு ஒண்ணுமே என்கிட்ட இல்லை. அல்லேலூயா. அவருடைய கிருபையில தான் அவர் என்ன பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கார். அவருடைய கிருபையில தான் அவர் உங்களை பரிபூர்ணப்படுத்தி கொண்டிருக்கார். நாம பரிபூர்ணத்தை நம்முடைய சொந்த ஜீவியத்தில் நம்ம பண்ணவே முடியாது. அல்லேலூயா. நமக்கே தெரியும், இந்த செய்தியின்படி உத்தமா வாழ முடியுதா? அவ்வளவு போராட்டங்க. நேத்தான் அந்த சகோதரன் கேட்டார், பிரதர் டினாமினேஷன்லாம் நல்லா சுகமா சர்ச்சுக்கு போறாங்க வராங்க, நம்ம ஆட்களுக்கு ஏங்க இவ்வளோ நெருக்கடிக்குது? ஒரே ஒரு பதில் தான் சொன்னேன். பிசாசுக்கு தெரியும், மேல இந்த கீழே விழுந்துட்டான்ல, அவனுக்கு தெரியும் யார் பரலோகம் போன, அவனுக்கு தெரியும். எப்படியாச்சும் அந்த இடத்துக்கு போயிடணும், இவனை ஃபாலோ பண்ணா நான் அங்கே போயிடுவேன். அவங்கள ஃபாலோ பண்ணா ஒண்ணுமே கிடையாது. அவங்க எப்படியும் நம்ம இடத்துக்கு தான் வர போறாங்க. அதனால எதுக்கு அவங்கள ஃபாலோ பண்ணோம்? அதனால இவன் தான் போறான், இவனை ஆள் போட்டு ஒன்று பின்னாலேயே வந்துனுக்குறான். உண்மையிலே தான் நடக்குது. புரியுதுங்களா? ஏன்னா அவன் மேலே இருந்து வந்துட்டான், அந்த இடத்த தேடினே இருக்கிறான். சேட்டலைட்டை விட்றான், மங்கள்யானை விட்றான், சந்திராயனை விட்றான், அப்போலோ 1 2 3 14 13 எத்தனையோ போயினே இருக்குது. அவனால அந்த இடத்த கண்டுபிடிக்க முடியல. திருப்பியும் எதோ மார்ஸ் வீண் எதோ எல்லாத்துக்கும் அமிச்சுனே இருக்கிறான்.
ஆம்ஸ்ட்ராங் ஆல்ட்ரின் 2 பேரும் மேலே போன ஒன்று நிலாவில் இறன ஒன்று சொல்லிட்டாராம், கடவுளே இல்லைன்ட்டார் ஆல்ட்ரின். அதான் அமெரிக்கா சொல்லிச்சான் கடவுளே இல்லைன்ட்டு. அது ஒரு சின்ன கோல் அது. அல்லேலூயா. அவ பார்த்தீங்களா, பிசாசுக்கு தெரியும் யார் பரலோகம் போனான்னு அவனுக்கு தெரியும். அவர் கரெக்டாக ஆண்டவர் வந்தவொடனே சொன்னாங்க, என்ன சொன்னாங்க? இயேசுவே தாவீதின் குமாரனே உமக்கும் எமக்கும் என்ன? ஏன் நேரம் வரதுக்கு முன்னாடி வேதனைப்பட்டு அவர் போய் ஒன்றும் இன்ட்ரடியூஸ் பண்ணுறார். டெவில், ஐ எம் ஜீசஸ், ஐ எம் சன் ஆஃப் டேவிட், நான் தான் அப்படின்னு போய் அவர் என்ன செல்ஃப் இன்ட்ரடியூஸ் என்ன பண்ணாரா? நான் இங்கேருந்து இருக்க அதுவுமே பண்ணலாம். அவனே கண்டுபிடிச்சிட்டான். பிசாசு உன்னை ஈஸியாக கண்டுபிடிப்பான். அதனால தான் உனக்கு ஆளை போட்டு உன்னை நீ அதனால தான் நமக்கு ஆவிக்குரிய சிந்தை தேவை. அதான் சொல்கிறார் நமக்கு என்னது, த ஸ்பிரிட் ஆஃப் டிசன்மெண்ட், பகுத்தறியும் வர நமக்கு ரொம்ப அவசியம். எப்படி பிசாசு வரா நீ கண்டுபிடிக்கணும், யார் மூலமா வரா நீ கண்டுபிடிக்கணும். அந்த வர இருந்தால் தான் பிசாசை நீ எந்த சூழ்நிலையும் அவனை மேற்கொள்ள முடியும். அல்லேலூயா. ஆமாங்க. அப்போ இன்னைக்கு நம்மளை அவன் அறிந்திருக்கிறான். இவர் தான் பரலோகத்துக்கு போறவர். இவரை விடவே விடாது. ஒரு 10 பேரை கூட போட்டு பார்த்தீங்களா, ஒரே ஒரு லேகியோனை விடுவிக்க போகும்போது படகுல 10,000 பிசாசு கடலை கலக்குனான். அந்த பிரயாணத்தில் 10,000 பேர் கடலை கலக்கிட்டாங்க. ஆமாங்க. இன்னைக்கு தேவன் அந்த மனவாட்டினுடைய ஊழியத்தை மூலமாக தான் இன்னைக்கு அநேக லேகியோன்களை விடுவிக்கக்கூடிய வேலையை தேவன் நமக்கு தான் கொடுத்துருக்கிறார். அநேகருடைய ரட்சிப்புக்கான வேலையை தேவன் இன்னைக்கு நம்மகிட்ட தான் கொடுத்துருக்கிறார். அதனால நம்முடைய எந்த நற்கிரியுமே கிடையாது. ஓகே, அதாவது சொன்னார் ராப்சரில் போகிறதுக்கு என்ன தேவைங்க? ராப்சருக்கான விசுவாசமும், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான விசுவாசமும், எடுத்துக்கொள்ளப்படுதலுக்கான கிருபையும். கிருபை இல்லைன்னா போகவே முடியாது ராப்சருக்கு. இப்போ இன்னைக்கு ஒரு ஏஞ்சல் வரார் நம்ம சர்ச்சுக்கு. ஏஞ்சல் வந்துட்டு கொஞ்சம் மைக் கொடுக்கணும்னு மைக் வாங்கிட்டு கேப்ரியலை வச்சுக்கோ அனௌன்ஸ் பண்ணுறார். என்ன அனௌன்ஸ் பண்ணுறாருன்னா, நாளைக்கு காலையில் 7:30 காலையில் 7:30 மணிக்கு ராப்சர் நடக்க போகுது. நாளைக்கு நிச்சயமாக காலையில் 7:30 நடந்துடும் ராப்சர். மேலேருந்து கர்த்தர் சொல்லிட்டாரு, நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் அப்படின்னு. இன்னைக்கு நாளைக்கு இல்லைங்க, செவ்வாய்க்கிழமை தானே வந்து இந்துக்களுக்கு பிடிக்காது. செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ராப்சர் அப்படின்னு சொல்லிட்டாருங்க. இன்னமும் நாள் பார்க்குறவங்களாம் மெசேஜில் இருக்கிறாங்க, கிறிஸ்தவங்களாக இருக்கிறாங்க. நமக்கு 4 கிழமெல்லாம் ஒன்றும் கிடையாது. கர்த்தர் உண்டாக்குன ஒவ்வொரு நாளும் ஆசீர்வாதமான நாள் தான். ஓகே, 7:30 மணிக்கு செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணிக்கு ராப்சர். இப்போ ஏஞ்சல் வந்து சொல்லிட்டார். இப்போத்துலேருந்து நம்முடைய நிலை என்ன ஆகும்? சும்மா ஒரு பாருங்க, சாம்பல்ல எல்லாம் யோபு போல சாம்பல்ல இரட்டு உடுத்தி அப்படியே ஃபாஸ்டிங்லேயே போயிடுவோம். எவனா வந்து முட்டினா கூட, ஏங்க சகோதரரு சரியாகவே முட்டல, நல்லா முட்டுங்க, சண்டே போட மாட்டோம். அவ்வளோ தெய்வீகமாகிடும். எல்லா வீட்டுக்கு போயிட்டு ஜெபம் பண்ணுவோம். எல்லாரும் வந்து உண்மையிலே பயபக்தி ஆனவங்க முதல்ல அந்த ஆண்ட்ராய்டு ஃபோனை தூக்கி போட்டுருவாங்க. இதுதான் கடைசியாக பார்த்து தான் இருக்கும். லாஸ்ட் சீன் எப்போனா ஏஞ்சல் வந்து சொன்னார் பார்த்தீங்களா, அதுதான் லாஸ்ட் சீனாக இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் ஹலோ குட் ஆஃப்டர்நூன், ஹலோ குட் மார்னிங், ஓகே அவர் சொன்னார் பார்த்தீங்களா ஏஞ்சல் வந்து, அதுதான் கடைசி டைமாக இருக்கும். அதுக்கப்புறம் யாரும் பார்க்க மாட்டாங்க. அதான் வீட்டுக்கு போயிட்டு, ஆண்டவர் நான் ரொம்ப நாளாக என் மொபைலில் பார்த்துட்டேன், எங்கள் அம்மாவுக்கு நான் மரியாதை இல்லாமல் நடந்துக்கிட்டேன், எங்கள் அப்பா கிட்ட நான் மரியாதை இல்லாமல் நடந்துக்கினேன், எங்கள் அண்ணன்கிட்ட மரியாதை இல்லாமல் நடந்துக்கினேன், எங்கள் பாஸ்டர் நான் மதிக்கலை, ஸ்கூலில் எனக்கு நல்ல பேர் இல்லை, காலேஜில் நல்ல பேர் இல்லை, வேலை செய்கிற இடத்துல நல்ல பேர் இல்லை, எங்களுடைய அக்காவை நான் வந்து மரியாதை இல்லாமல் பேசிட்டேன், என் தங்கச்சி இப்படியா எல்லாம் கன்ஃபஸ் பண்ணி எல்லாத்தையும் அறிக்கை செய்வாங்க. உடனே எல்லா மெசேஜையும் எல்லா மெசேஜையும் எடுத்து படிக்கிறது. படிப்போம்மா, கண்டிப்பாக இதெல்லாம் நடக்கும். ஏன்னா தூதன் வந்து சொல்லிட்டாரு, அவர் சொன்னால் கண்டிப்பாக நடந்துடும். அதுக்கப்புறம் சில பேர் ஃபஸ்ட் டைம் ஃபாஸ்டிங்கெல்லாம் அப்போ தான் நடக்கும். ஏன்னா செவ்வாய்க்கிழமை காலையில் 7:30 மணி விடிய ஃபாஸ்டிங்கு, ஜபத்திலே இருப்பாங்க. எல்லாம் குளித்து ஷேவுகள்லாம் பண்ணி, கிருதாலாம் கட் பண்ணி, தலைக்கு எண்ணெய்லாம் போட்டு, நல்ல ஆடைகளை உடுத்தி கொண்டு இரவெல்லாம் ஸ்தோத்திரம். ஆமாம், ஐபிஎல் எந்த ஃபுட்பால் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாங்க. அந்த ஷாட்டு இந்த ஷாட்டு ரீல்ஸு எல்லாம் தூக்கி குப்பையாக போட்டுட்டு, ஏன்னா அவங்களுக்கு தெரியும் 7:30 மணிக்கு ராப்சர் முடிஞ்சிச்சுன்னா என்னது
ரோம்லேருந்து வந்துடுவான் அவன். அவன் வந்து அவன் பயங்கரமான தொந்தரவுகளை செய்வான். பெரிய போராட்டம் நடக்கும். ஓகே, எல்லாம் அவங்களுடைய மிஸ்டேக்ஸ். உடனே ஃபோன் பண்ணாங்க, பிரதர் நான் தான் பிரதர் தப்பாக பேசிட்டேன், நீங்கள் எந்த தப்பும் இல்லை பிரதர், என்னை மன்னிச்சிடுங்க பிரதர். சிஸ்டர் அன்றைக்கி நடந்த பிரச்சனைக்கு காரணமே நான் தான் சிஸ்டர். எல்லாம் ஒருத்தர் அறிக்கை செஞ்சு சரியாக ஆகிடும். நாளைக்கு நிறைய பேர் வேலைக்கு போக மாட்டாங்க, ஃபாஸ்டிங். நாளைக்கு எல்லாரும் வேலைக்கு போக மாட்டாங்க, எல்லாம் ஸ்கூல் போக மாட்டாங்க, காலேஜ் எல்லாம் ஃபாஸ்டிங், ஜபத்திலே இருப்பாங்க. திருப்பி நாளைக்கு நைட்டு வராரு ஏஞ்சல். நாளைக்கு நைட்டு வந்து சொல்றாருங்க, இல்லை தவிர்க்க முடியாத காரணங்களால் செவ்வாய்க்கிழமை காலை 7:30 மணிக்கு ராப்சர் போஸ்ட்பாண்ட் ஆயிடுச்சு, திரும்ப எப்போ நடக்குன்னு சொல்லப்படன்னு சொல்லிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். முதல்ல ஆண்ட்ராய்டு ஃபோன் எடுப்பாங்க. பாடா 2 நாள் ஆச்சுப்பா, திருப்பி ஆண்ட்ராய்டு ஃபோனு, திருப்பி பழைய காரியங்கள்லாம் செஞ்சிடுவோம், திருப்பி அதே நடக்கும். இதுலேருந்து நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோன்னா, உங்களுடைய நற்கிரைகளால் நீங்க ராப்சர்ல போறதே இல்லை. உடைய நற்கிரைகளால போக முடியாது. பாருங்க, தூதன் வந்து சொன்னதுக்கு அப்புறம் என்ன ஆகுதுங்க, இல்ல போஸ்ட்பான் பண்ணிட்டோம், நாங்க தள்ளி வச்சுக்கிறோம்னு சொன்ன என்ன பண்றாங்க, திருப்பி ஓடு, பழைய கதைக்கு ஓடு, திருப்பி. அதுதான் அன்னைக்கு தான் லாஸ்ட் சீன் பைபிள், கடைசியானது அன்னைக்கு தான் பார்த்து, திருப்பி எப்போ தூதன் சொல்றாரோ அப்பதான் திறப்போம். அப்போ பாருங்க, இதனாலெல்லாம் ராப்சர் கிடையாதுங்க. திருக்கதர்சி ஒரு அழகான ஒரு உதாரணத்தை சொன்னார். ராப்சர் நாளைக்கு நடக்குதுன்னு தெரிஞ்சாலும் இன்னைக்கு நீ வேலைக்கு போயிடு. நாளைக்கு நடக்குது ராப்சர், இன்னைக்கு வேலை இருந்தால் தயவு செஞ்சு போ. உருளைக்கிழங்கு செய்ய விதைக்கிறியா, உருளைக்கிழங்கு நடு. ஏதோ என்ன வேலை செய்ய, செடியா கீரை வளர்க்கிற வேலை. ஏன்னா தேவன் உனக்கு செய்யும்படி என்ன பொறுப்பை கொடுத்தாரோ அதில் நீ உத்தமமாயிரு, உன் எஜமானுக்கு உண்மையாயிரு. இல்லை நான் வந்து எதனா ஒரு பொய்யை சொல்லிட்டு, இல்லை நான் இன்னைக்கு வரல, இன்னைக்கு வயிற்று வலி, இன்னைக்கு நான் ஃபாஸ்டிங், அப்படிலாம் செய்யாத. நாளைக்கு வந்துட்டு ராப்சர் நடக்குதுன்னு உனக்கு இன்னைக்கு தூதன் சொன்னாலும் இன்னைக்கு வேலை போ, உத்தமமான உன்னுடைய நார்மலான கிறிஸ்துவ வாழ்க்கையை வாழ், நீ நாளைக்கு ராப்சர்ல போயிடுவ. இப்போ அதே தூதன் வந்து சொல்லுவார், 2034 ஜூன் 2 ராப்சர் நடக்கும்னு சொல்றாரு. 10 வருஷம் கழிச்சு 2034 ஜூன் மாதம் 2 தான் ராப்சர் நடக்குன்னு சொன்னார்னா, நாளைக்கு நடக்கிற மாதிரி ஜீவி. 10 வருஷம் கழிச்சு தான் நடக்குது. ஒரு 9.25 வருஷத்துக்கு நம்ம மனம் போன போக்கில் வாழ்ந்துக்கோம், கடைசி ஒரு வாரத்துக்கு நம்ம செழிப்போம். அந்த மாதிரி நிலைக்கு போகாத. நாளைக்கு நடந்தா என்ன மாதிரி ஜீவிப்ப, ரெகுலரா வேத வாசிப்ப, ரெகுலரா ஜெயிப்ப, தேவனை தேடுவ, ஆராயில கலந்து கொள்வ, தேவனுடைய காரியங்களுக்கு முக்கியத்துவத்தை கொடுப்ப, இப்படியான காரியங்களை வளர்த்துக்கொள்ளுன்னு சொல்றாருங்க. அல்லேலூயா. அப்போ பாருங்க, இவ்வளவு ஒரு அற்புதமான ஒரு காரியத்தை நமக்கு சொல்லி கொடுக்குறாருங்க. அப்போ எந்த உன்னுடைய சொந்த பிரயோஜனத்தினாலும் உன்னுடைய நற்கிரியைகளினாலும் நீ ராப்சர்ல போவதே இல்லை. ராப்சர்ல போகணும்னா அதுக்கும் அவருக்கு கிருபை தான் தேவை. ஆனா அதனுடைய ப்ரிப்பரேஷன், ஆயத்தத்தை நீ செஞ்சு ஆகணும். அல்லேலூயா. சோ பாருங்க, உன்னுடைய எந்த ஒரு சொந்த வேலைனாலும் நாம் தேவனுக்கான எந்த ஒரு காரியத்தை செய்ய முடியாது. அவருடைய எல்லாமே அவருடைய கிருபை தான். தேவனுடைய கிருபையை எந்த சமயத்திலுமே நாம் நம்முடைய சுய விருப்பத்தின்படி கையாள முடியாது. உன்னுடைய பரிபூர்ணமே தேவனுடைய கிருபையினால தான் வரும். நான் இன்னைக்கு இப்படி இருக்கிறேன், நான் முடிச்சிடுறேங்க. நான் இன்னும் ஏதேன்லேருந்து ஒரு சில காரியங்களை சொல்ல வேண்டும் நினைச்சேன். பாருங்க, திருக்கதர்சி ரொம்ப அழகா சொல்றாருங்க அந்த ஏதேனை குறித்து. ஆதாம் ஏவாள் தவறு செஞ்சுட்டாங்க. உடனே தேவன் அங்கே ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கொண்டு வந்துட்டார். ஆதாமை கேட்குறாரு, ஆதாமே என்ன ஆச்சு? உடனே ஆதாம் என்ன சொல்றாருங்க, நீ கொடுத்த ஸ்திரீ ஆனவள் சொல்ல பாசிங் பக்ஸ், எந்த ஒரு தப்பை செஞ்சாலும் மற்றவங்க மேலே தூக்கி போடுறது. நான் தான் இதை செஞ்சேன்னு சொன்னா என்ன ஆயிடும்? நம்முடைய டிகினிட்டி குறைஞ்சிடும். எத்தனை பேர் அப்படி இருக்கிறீங்க? ஒரே ஒருத்தர் தானா? நான் அப்படிதாங்க இருக்கிறேன். ஐயோ, யாரோ ஒருத்தர் கை தருவான். எந்த தப்பை செஞ்சாலும் மற்றவங்க மேலே தூக்கி போடுறது. ஹஸ்பண்ட் ஒய்ஃப் மேலே போடுது, ஒய்ஃப் ஹஸ்பண்ட் மேலே போடுது, பிள்ளைங்க மேலே பெற்றோர் போடுது, பெற்றோர் பிள்ளைங்க மேலே போடுது, மாற்றி மாற்றி தப்பு. ஏன்னா இவங்க தவறே செய்யாதவங்க. அதைத்தான் ஆதாம் செஞ்சாருங்க. இல்லை நான் என்ன சொன்னேன், உனக்கு என்ன செஞ்சேன்னா, ஆண்டவர் பாருங்க எப்படி வைக்கிறாரு பாருங்க.
நீ கொடுத்த ஸ்திரீயானவள். நீ தனியா இருக்கிற, உனக்கு ஒரு பேர் வேணும், உனக்கு ஒரு நல்ல விஷயத்துக்காக தான் கல்யாணம் பண்ணி வச்சா. நம்ம கல்யாணம் பண்ணி வைக்கிறது மாத்திரம் இல்லாம இவங்க நடக்கிற பஞ்சாயத்துக்கள்லாம் நம்ம போய் காமிச்ச பாரியா ஒரு பொண்ணை, போய் காமிச்ச பாரியா ஒரு பையனை, இப்படியே நம்மள ஜனகன்னா காலம் ஃபுல்லா சொல்றது. கல்யாணம் பண்ணி தான் வைக்க முடியும். ஜபத்தினால தான் எல்லாவற்றையும் நாம பெற்றுக்கொள்ள முடியும். நீ ஜபம் பண்ணு. உன் கணவர் ரட்சிக்கப்படலையா, உன் மனைவி ரட்சிக்கப்படலையா, உன் பிள்ளைங்க தேவனுடைய வார்த்தை வரலையா, உன்னுடைய விசுவாசத்தினால அவங்களை நீ திருப்பலாம். அல்லேலூயா. இப்போ அந்த அம்மா அவர் தூக்கி அந்த அம்மா மேல போட்டாரு. சரி, ஏவாள் நீயா இதை செஞ்ச? நான் நிரபராதி, சர்ப்பம் என்ன வந்துச்சு, எனக்கு எதுவும் தெரியாது. எல்லாம் அப்படியே மாத்தி மாத்தி சொல்றாங்க. அவர் சர்ப்பன்ட்ட கேட்கவே இல்லை, அவருக்கு தெரியும் யாருக்கிட்ட கேட்கணும்னு. உடனே சபிச்சிட்டார். இப்போ இவங்க தேவனுடைய மகிமை இழந்துட்டாங்க, தேவனுடைய வல்லமை இழந்துட்டாங்க, எல்லா காரியத்தையுமே. அல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், அல்லேலூயா. எல்லாவற்றுமே இவங்க இழந்துட்டாங்க. இவங்க இழந்த உடனே என்ன ஆகுதுன்னா பாருங்க, அந்த ஜட்ஜ்மெண்ட்ல அதான் திரும்ப சொல்றாரு, உலகம் உண்டானதற்கு முதற்கே கிருபை பழமையானது. அவ்வளவு ஓல்டு. இப்போ இவங்க ஏதேனை விட்டு வெளியே போனோம். திரும்ப சொல்றாரு, இவங்க மறைஞ்சிருக்கிறாங்க, முன்னால வர முடியல, இவங்களுக்கு மகிமை இல்லை, தேவன் முன்னால வர்ற அளவுக்கு இவங்களுக்கு கட்ஸ் இல்லை, தைரியம் இல்லை, பயத்தினால நடுநடுங்கி கொண்டிருக்கிறாங்க. இப்போ முன்னால வர்றதுக்கு தேவன் என்ன பண்ணார்னா பாருங்க, அது சாப்பிட்ற அன்னைக்கு செத்துருவேன்னாரு சொன்னாருங்களா? அவ்வளவுதான். அவங்க பாருங்க, அவர் முன்னால், அவர் ஜீவனின் அதிபதி, மரணம் அவர் முன்னால் நிற்க முடியாது. அவர் தாங்க சொன்னாரு, நீ அவ்வளவுதான், நீ இதெல்லாமே முடிஞ்சிடன்ட்டு. ஆனாலும் திருக்க சொல்லுகிறாரு, அந்த நிலையை பார்த்து தகப்பனாகிய தேவன் இருதயத்துல ரொம்ப பாரப்பட்டார். என் பையன் இழக்கப்பட்ட நிலையில, நாளைக்கு அந்த சப்ஜெக்ட் தான் மேரேஜ் எடுக்கிறாங்க. ரொம்ப ஒரு அற்புதமான ஒரு சப்ஜெக்ட். நான் ஜபத்துல நான் இருந்த அந்த காரியம் ரொம்ப ஒரு எளிமையான காரியம் தான், ஆனால் ஒரு தெய்வீகமான காரியம் இருக்குது. இப்ப என்ன பண்ணார்னா, இவர்களை அப்படியே அமுச்சு விட்டோம்னா ரெண்டு பேருமே இழக்கப்பட்டு மரணம் அடைந்து அவங்க அவ்வளவுதான், இனி பார்க்கவே முடியாது. அதனால என்ன பண்ணார்னா பாருங்க, அவன் போகும்பொழுது உடனே ஆதாமை நிறுத்தி ஒரு ஆட்டை அடித்து அதனுடைய தோலை எடுத்து ஒரு லெதர் ஜாக்கெட் பண்ணி அவங்களுக்கு உடுத்தின உடனே இப்போ ஆதாமும் ஏவாளும் முன்ன வந்து நிக்கிறாங்களாம். அப்படியே ரத்தம் சொட்டி கொண்டே இருக்குது. புரியுதுங்களா? ரத்தம் சொட்டி கொண்டே இருக்குது. அந்த ரத்தம் சொட்ட சொட்ட தேவன் பேசுறார். உடனே ஒரு மேசியாவை அவங்களுக்கு வாக்குத்தத்தம் பண்ணார், உன் வித்துக்கும் ஸ்திரீன் வித்துக்கும் பகையை உண்டாக்கும், நான் உன்னை இப்படியே விட மாட்டேன். பாருங்க, அவர் அதை சொல்லவே இல்லை. நீ சாவன்னு தான் சொன்னாரு, நான் திரும்ப பெறுவேன்னு சொல்லவே இல்லை. அதை சொன்னது அவருடைய கிருபை. அதை புசிக்கனால நீ சாகவே சாவாய், அதை தான் சொன்னாரு. அவங்க போகும்போது அவருடைய இருதயம் உடைஞ்சு போயிடுச்சு. ஏன்னா டெய்லி ஈவினிங் டைம்ல ஒரு நல்ல அருமையான ஒரு ஃபெலோஷிப் அவங்க கொண்டு வந்தாங்க. பாத்தீங்களா, அவர் இலக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள தேவன். நீ அவரை விட்டு போனா அவரால், நீ கூட தாங்கிக்கோ, அவரால் தாங்கவே முடியாது. அவர் எதை விட்டும் இருப்பார், உங்களை விட்டு அவர் இருக்கவே முடியாது. உண்மையா சொல்றேங்க, வாலிப பெண்ணே, வாலிப பையனே, நீ தேவனை விட்டு எவ்வளவு மணி நேரம் நீ இருக்கக்கூடும். அவருடைய திட்டத்துல நீ இருக்கிறதுனால அவர் உன்னை விட்டு இருப்பதே இல்லை. நீ அவரை நினைக்கல, அவர் ஸ்தோத்தரிக்கல, துதிக்கல, அவரை பாடுற புகழ எதையுமே அவர் எடுத்துக்கிறது இல்லை. உனக்கு சுகத்தை கொடுக்குறாரு, உனக்கு கிருபை அளிக்கிறாரு. என்னைக்குனா ஒரு நாள் நீ திரும்ப வருவ, அன்னைக்கு நான் எல்லாத்துக்கும் சேர்த்து சந்தோஷம் அடைஞ்சிக்குவேன். இன்னைக்கு நீ இந்த நிலையில போனாலும் உன்னை பின்தொடர்ந்து அவருடைய கிருபை அளிக்கிறார். இதுக்கு இணையா என்னங்க இருக்குது? என்ன இருக்குதா? ஒண்ணுமே கிடையாது. எல்லாமே அவர் கிருபை தான். நாமெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. நம்முடைய பரிசுத்தம், நம்முடைய எல்லாம் கிழிந்து போன கந்த குப்பை. எனக்கு எல்லாம் அவ்வளவு இருக்குது, எனக்கு இவ்வளவு, நான் இத்தனை பிரசங்கம் பண்ணிட்டேன், நான் இவ்வளவு, ஒண்ணுமே கிடையாது. உண்மையில செய்தியை படிக்க 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 தான் நம்ம ஒன்றும் இல்லைன்றதே தெரிய வருது. நம்ம இதை படிக்கிறதுனால நம்ம எல்லாமே அப்படின்ற எண்ணமே வரல. இதனோடு நீ தொடர்பு கொள்ள. என்னிடத்துல ஒண்ணுமே இல்லை ஆண்டவர், எல்லாமே நீர் தான் ஆண்டவர். நாம் யாரும் எழுந்து இருப்போம். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட.
என்னிலே தகுதி ஒன்றும் இல்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களி மந்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களி மந்தானே. வனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும் தேவனே. வனைபவரும் வடிவமைப்பதும் தேவனே, என்னில் வாழ்வழித்து நடத்துவதும். என்னிலே தகுதி ஓ மை லார்ட், மை லார்ட், ஓ மை லார்ட். பாவியில் பிரதான பாவினான், நீதி அழுக்கான கந்தையே. கழுவினார் தூய தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையார். கழுவினார் தூய தம் இரத்தத்தால், என்னை மீட்டிட்டார் அளவில்லாத கிருபையார். என்னிலே தகுதி ஓ மை லார்ட், மை லார்ட், மை லார்ட், மை லார்ட். ஆம் ஆண்டவரே, நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதோ நடக்கலாகுமோ. நடப்பதெல்லாம் உண்மையல்லாமல் என்னால் ஏதோ நடக்கலாகுமோ. ஆகும் நீர் சொல்ல என்றுமே. அதிகமாகுதா? ஆகும் நீர் சொல்ல என்றுமே, கூடாதது உம்மால் ஒன்றும் இல்லையே. முன்னால் மேன்மை பாராட்ட. ஹல்லேலூயா. அவருடைய கிருபைக்கு முன்பாக நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. அவருடைய இரக்கத்திற்கு முன்பாக நம்மிடத்துல ஒன்றுமே இல்லை. நாம் எவ்வளவு பலவீனராக இருக்கிறோம். நம்மிடத்துல உண்மை இல்லை, உத்தமம் இல்லை, நீதி இல்லை, தகுதி இல்லை. அவருடைய ஆச்சரியமான கிருபையே இதெல்லாவற்றையும் செய்திருக்கிறது. சிந்தித்து பாருங்கள் சகோதரனே, உங்களுடைய எந்த நற்கிரியினாலும் நீங்கள் ராப்சரில் போக முடியாது. உங்களுடைய எந்த நற்கிரியினாலும் நீ பரிசுத்தமாக முடியாது. உன்னுடைய எந்த நற்கிரியினாலும் நீ பூர்ணப்பட முடியாது. அவருடைய இரக்கம் ஒன்று மாத்திரமே உன்னை பூர்ணப்படுத்தும். உன் இருதயத்தை அவருக்கு ஒப்பு கொடுப்பியா? நீ ராப்சரில் உன்னுடைய எந்த காரியத்தினாலும் போக முடியாது. நீ பரலோக ராஜ்யத்துக்கு உன்னுடைய எந்த தகுதினாலும் போக முடியாது. உன்னை இந்த நிலைக்கு ஆளாக்கினவர் தேவன். உன்னை பரிபூர்ணத்துக்கு கொண்டு வருகிறவர் தேவன். யோனா பின்னால் ஒரு தடவை தான் போனார். எத்தனை தடவை உன்னை பின்தொடர்கிறார். ஆண்டவரே என்னை பரிபூர்ணப்படுத்தும். உடைய கிருபை, மாயை நம்பி கிருபை நான் போக்கடிக்கிறவனா இராதபடிக்கு உடைய கிருபை இருதயத்தில் அணைத்து கொண்டு வாழ எனக்கு உதவி செய்யும் என்று நாம் யாவரும் கர்த்தரை நோக்கி ஸ்தோத்தரிப்போம். கொஞ்ச நேரம் கர்த்தரை ஸ்தோத்தரிப்போம். கர்த்தரை ஸ்தோத்தரிங்க. உங்களுடைய வாய்களை திறந்து கர்த்தரை புகழுங்க. உங்களுக்கு ஜீவனை கொடுத்தது அவருடைய கிருபை. உங்களுக்கு இரக்கம் கொடுத்தது கிருபை. உங்களுக்கு குடும்பத்தை கொடுத்தது அவருடைய கிருபை. உங்களுக்கு சுகத்தை கொடுத்தது அவருடைய கிருபை. மரண தருவாயிலிருந்த உன்னை மீட்டெடுத்தது அவருடைய கிருபை. தகுதியில்லாத உன்னை தகுதிப்படுத்தின அவருடைய கிருபை. ஒன்றுமில்லாத இருந்த உன்னை நிறுத்தியிருப்பது அவருடைய கிருபை. உன்னை யார் கைவிட்டாலும் உன்னை தூக்கி நிறுத்துவது அவருடைய கிருபை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise, 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 praise.
Amen Jesus. Hallelujah. இருதயத்தை சமத்தில் தாழ்த்தும். அவர் நல்ல தேவனாக இருக்கிறார். அவருடைய கிருபையை நாம் எப்போது நினைவு கூர்ந்து அவருக்கு உண்மையாக ஜீவிப்போம். கடைசியாக தேவனுக்கு நன்றி செலுத்தி நம்மத்திலுக்கு தான் ஸ்டீஃபன் அவர்கள் ஜெபிக்கும்படியாக அழைக்கிறேன். நன்றி கர்த்தாவே. ஓ தேவனே நன்றி ஆண்டவர். எல்லாமே நம்முடைய கிருபை ஆண்டவர். நாங்கள் ஜீவனோடு சுகத்தோடு கூட இருப்பது, நம்முடைய சமூகத்திலே நாங்கள் நிற்பது, நாங்கள் நிர்மூலமாகாது இருப்பது, ஓ இந்த காலத்தின் செய்தியை அறிந்து கொண்டது, இந்த காலத்தின் செய்தியாளனை அறிந்து கொண்டது, எல்லாமே நம்முடைய சுத்த கிருபை ஆண்டவர். ஓ இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள எங்கள் அன்பின் தேவனே, இந்த நல்ல நாளுக்காக நன்றி ஆண்டவரே. தேவனே, இந்த நாளிலே கூட கர்த்தாவை ஆராதிக்கவும் உம்மை துதிக்கவும் உடைய சமூகத்திலே அமர்ந்து உடைய கிருபை குறித்து கேட்கவும் கர்த்தாவை இந்த நாளிலே நீர் பாராட்டின தயவுக்காக நன்றி ஆண்டவரே. மெய்யாகவே கர்த்தாவே, உடைய சமூகத்திலே நாங்கள் வரும்போது எங்களால் ஒன்றுமே இல்லை என்று நாங்கள் அறிந்து கொண்டோம் ஆண்டவரே. நாங்கள் இந்த நிலையில் இருப்பது உடைய சுத்த கிருபை ஆண்டவரே. ஓ கர்த்தா, இந்த பூமியில் நாங்கள் ஜீவிக்கவும், இந்த பூமியிலே கர்த்தாவே ஒரு நடமாடும் கர்த்தாவே ஒரு நபராக இருக்கவும் அது உம்முடைய கிருபையினாலே ஆனது என்று நாங்கள் அறிந்திருக்கிறோம் ஆண்டவரே. ஓ உம்முடைய அன்பு பெரியது, உம்முடைய கிருபை பெரியது, உம்முடைய இரக்கம் பெரியது, உம்முடைய தயவு பெரியது ஆண்டவரே. நன்றி செலுத்துறோம் கர்த்தாவே. ஓ எங்களை நாங்கள் உணர்ந்தவர்களாக இங்கிருந்து நாங்கள் கடந்து செல்கிறோம் ஆண்டவரே. இனி எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் தான் என்று எங்களுக்குள்ளே கர்த்தா அந்த எண்ணங்கள் வராதபடி எல்லாமே தேவனுடைய ஈவு என்பதை கர்த்தாவை நாங்கள் உணர்ந்து கர்த்தா உமக்காகவும் உடைய வார்த்தைக்காகவும் ஜீவிக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. வந்த ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீர் ஆண்டவரே. அவருடைய எண்ணங்களை, அவருடைய சிந்தைகளை கர்த்தாவே ஓ எல்லாவற்றையும் கூட கர்த்தாவை நிறைவாக்குவீர் ஆண்டவரே. ஓ சுகத்தோடு வந்தவர்கள் சுகவீனமாய் கூட கர்த்தாவை செல்லாதபடிக்கு இன்னுமாய் கூட கர்த்தாவை மண்ணிலே ஜீவிக்க என் தேவனே கர்த்தாவே அவர்களுக்கு இரக்கம் பாராட்டும் ஆண்டவரே. சுகவீனத்தோடு கூட வந்தவர்கள் சுகமாய் கூட இங்கிருந்து கடந்து செல்ல கர்த்தர் இரக்கம் பாராட்டுகிறார் ஆண்டவரே. ஒரு பரிபூர்ணமான வார்த்தை எங்கள் மத்தியிலே கடந்து வந்ததுக்காக நன்றி ஆண்டவரே. என்னுடைய நிலைமைகளை உணர்த்தினதுக்காக நன்றி ஆண்டவரே. ஓ நன்றியோடு உம்மை ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அருமையான கர்த்தாவே, உம்முடைய வார்த்தைகளை எங்களோடு பகிர்ந்து கொண்ட தாசன் நம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். எல்லா பலவீனங்களை கர்த்தாவினை நீக்கினதற்காக நன்றி ஆண்டவரே. இன்னுமாய் கூட கர்த்தா அபிஷேகியும் பரிசுத்த ஆவினால நிரப்பும். ஓ கர்த்தா சபையினுடைய கர்த்தா விருத்திக்காக இன்னுமாய் கூட கர்த்தா அபிஷேகமாய் கர்த்தா வல்லமையோடு கூட கர்த்தா பேச சகோதரனுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. நன்றி செலுத்துறேன் கர்த்தா. நாளை தினத்தில் நடக்க போகிறதான இந்த கல்யாணத்தை கூட நம்முடைய கரத்துல ஒப்பு கொடுத்து செபிக்கிறோம். அவருடைய தேவைகளை சந்தியும் கர்த்தாவே. நாங்கள் குறைவானவர்கள் ஆண்டவரே, நிறைவான தேவன் அதை கர்த்தாவே கல்யாணத்தில் நீ நிறைவானவராக கடந்து வரும்படி ஆகியோட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ நன்றியுள்ள ஹிருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. என்னுடைய சகோதரி யோகபாத்துக்காக நன்றியுள்ள ஹிருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறோம் கர்த்தாவே. இந்த வேலையில் அருமையான சகோதரி ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஓ எல்லா பலவீனங்களையும் நீக்கும்படியாக ஓ அந்த சகோதரிடத்தில் இருக்கிறதான எல்லா குற்றங்களை குறைகளை கூட ஓ இந்த தேவனே கர்த்தாவே பாவங்களை ரகசிய பாவங்களை கூட என் தேவனே வார்த்தைக்கு விரோதமான காரியங்களை கூட ஓ எங்களுக்காக கருவாயிலே அடிக்கப்பட்ட கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் கீழாய் கூட ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். முற்றிலுமான ஒரு விடுதலையை இந்த காலவேளையிலே சகோதரி என்று கடந்து செல்லட்டும் ஆண்டவரே. ஓ நன்றியுள்ள ஹிருதயத்தோடு ஸ்தோத்திரிக்கிறேன் கர்த்தாவே. அந்த சரீரத்துக்குள்ளாக உம்முடைய உயிர் தேர்ந்த வல்லமை கிரியை செய்யட்டும். அந்த சகோதரிக்குள்ளாக கர்த்தாவே உயிர்ப்பிக்கப்பட்ட வல்லமை கிரியை செய்யட்டும் ஆண்டவரே. ஓ நன்றி செலுத்துறேங்க கர்த்தா. அந்த குடும்பத்துக்கு விரோதமாய் சத்து கொண்டு வருகிறதான எல்லா கண்ணிகளும் இக்கட்டுகளையும் பொல்லாப்பு சதி திட்டங்களையும் கூட உயிர் தேர்ந்த கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினால் நிர்மூலமாக்கி ஜெபிக்கிறோம் ஆண்டவர். நன்றி செலுத்துறேன் கர்த்தாவே. வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பு நாங்கள் சமாதானமாய் கூட கடந்து செல்கிறோம். எல்லா காரியங்களுடைய கரத்துல ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். துதி கன மகிமை யாவற்றையும் ஒருவருக்கே செலுத்தி எங்கள் கர்த்தரும் மீட்பரும் ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தினால் ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். ஆமென் ஆமென் ஆமென். கர்த்தர் உங்கள் யாவரையும் ஆசீர்வதிப்பாராக. தேவ சமாதானத்தோடு கடந்து செல்லுங்கள். பிரைஸ் தி லார்ட் ஜீசஸ்.